Praise to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome to this All Tamil Nadu Zoom family meet, which is the 8th number. Now I am the host, Santosh Johnson from Padambakam Christian Assembly. And now I'll be transferring the time to Brother Evangelist Kristan Prabhu from Paramakudi. May the God be with each one of us. God bless. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let's praise God for this day. தேவன் நமக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நாம் அவரை துதிக்கலாம். அநேக நாட்கள் நாம் ஜெபித்தபடி ஆண்டவர் இந்த நாளையும் நாம் காணும்படிக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் நேற்றைய தினம் இந்த ஜூம் கூடுகை மிக நேர்த்தியாக ஆண்டவருடைய உதவியோடு நடைபெற்றதற்காக நாம் அவரை துதிக்கலாம். அதோடு கூட இந்த நாளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நல்லவராக நம் வாழ்வில் இருக்கிறார். நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த நாள் முழுவதும் அவர் பாதுகாத்து இந்த இரவு நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, கிருபையை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அதற்காகவும் நாம் தேவனை துதிக்கலாம். கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையால் நடத்தப்படும் 8வது தமிழ்நாடு ஜூம் குடும்ப கூடுகையின் 2ஆம் நாளில் உங்கள் யாவரையும் அன்போடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையின் சார்பிலும் உங்களை அன்போடு ஒரு முறை கூட வரவேற்கிறோம். குறிப்பாக இன்றைய ஜூம் கூடுகையில் ஜெபிக்கக்கூடிய சகோதரர்களையும், பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற சகோதர சகோதரிகளையும், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சகோதரர் பால் அகஸ்டின் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த இணைப்பில் பல இடங்களில் இருந்து ஊழியர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள், விசுவாசிகள் யாவரும் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த குடும்ப கூடுகையினுடைய 2வது நாள் கூட்டத்தை ஆசீர்வாதம் தரும்படியாக நாம் ஜெபத்தோடு இந்த நிகழ்வை நாம் ஆரம்பம் செய்வோம். தமிழ்நாட்டிலிருந்து இணைந்திருக்கிற 2 சகோதரர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். இந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாத நிகழ்வுக்காக முதலாவதாக திருச்சியில டிவிஎஸ் டோல்கட் பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர் வின்சென்ட் அவர்கள் இந்த கூட்டம் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து துறையூரில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர் ராஜா எம் சிமியோன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நாம் யாவரும் ஜெபத்திற்கு நேராக நாம் செல்லலாம். ஓவர் டு பிரதர் வின்சென்ட் ஃப்ரம் திருச்சி. வின்சென்ட் வரல. நெக்ஸ்ட் துறை. ஓகே, நாம் தென்காசியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அங்கிள் தேவதாஸ் அவர்கள் நம்மை ஆரம்ப ஜெபத்தில் நடத்துவார்கள். ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். தேவனுடைய விலையேறப்பட்ட நாமம் மையப்படுவதாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாங்கள் வேத் வாசிக்கிறபடியே இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருப்பதனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதத்தில் வாசிக்கப்படியே கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற விடமாக இந்த நாளிலும் கூட இந்த கோடம்பாக்கம் சபையாருடைய நடத்துகிற இந்த 8வது குடும்ப கூடுகையினுடைய 2வது நாளில உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்திலே வந்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்து மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாங்கள் வேத வாசிக்கும்படியே
உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல பங்கு என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டவரை சந்தர்ப்பம், ஆசீர்வாதம் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலைமையிலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாக, தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த இணைப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் சீக்கிரமாக கொண்டு வந்து சேரும். விசேஷத்திலும் மேலே இந்த நாளிலே செய்து கொடுக்கிற அருமையான ஊழியர் பால் அகஸ்டின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி கிருபின் கரங்கள் மகனோடு கூட இருந்து ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைபடும்படியாக, உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக மட்டுமல்ல, நாங்கள் கேட்கிறதாக மாத்திரமல்ல, அவைகளை எங்களுடைய இதயத்தில் வைத்து வைத்து அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். மட்டுமல்லாது ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரை பொருட்படுத்தி செயல்படுத்துகிற அருமையான பிள்ளைகள் கோடம்பாக்க சபையாருக்காக என்ற அருமையான சோர ஆண்டவரே சந்தோஷ் சந்தோஷத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்துங்க. இன்னும் தொடர்ந்து வேண்டிய கிருபைகளை கொடுத்து இன்னும் அநேக இப்படிப்பட்ட ஆண்டவரை மீட்டி நடத்த வேண்டிய கிருபைகளை தருகிறான். ஆண்டவரே, இந்நாளில் கூட இந்த காரியங்களை பொறுப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான சோரர் ஆண்டவரே கிறிஸ்துவன் பிரபு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர்களும் அதை நேர்த்தியாக செய்யும்படியான கிருபைகளை தந்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நேசக்கரங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உங்களுடைய நாமம் மெய்ப்படும். எல்லா கனம் துதி மைமை நீர் எடுத்து அன்பி ரட்சகரும் மீட்கும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ அங்கிள். இரண்டாவதாக சகோதரர் ராஜா எம் சிமியோன் துறையூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். சரி, சென்னை மடிப்பாக்கத்திலிருந்து இணைந்திருக்கிற அங்கிள் ஜே மெல்வின் அவர்கள் நம்ம இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபத்தில் நடத்துவார்கள். கண்டினியூ பிரதர். அது அடுத்தது பாட்டுக்கு போயிடுங்க. ஓகே, நாம் இப்போது பாடல் வேலைக்குள்ளாக நாம் செல்லலாம். நம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய சங்கீதங்கள் நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். சங்கீதங்கள் என்றால் பாடல்கள் என்று பொருள்படும். இஸ்ரவேலர்கள் தாவீது உள்பட தேவனை துதிப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மரியாதையும் செலுத்துவதற்கு அவர்கள் பாடல்களை உபயோகித்தார்கள், பாடல்களை பாடினார்கள். சோ அந்த விதத்தில் இன்றைக்கும் நம்மோடு 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். பாடக்கூடிய அன்பான சகோதரர்களையும் சகோதரியையும் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையின் மூலமாக ஒரு முறை கூட அன்போடு வரவேற்கிறோம். முதல் பாடலாக சென்னையில் இருந்து இணைந்திருக்கிற சகோதரர் சாமுவேல் பால் பீட்டர் அவர்கள் முதல் பாடலை பாடுவார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து மியூட் போட்டு நாம் தாராளமாக அவர்களோடு இணைந்து நாம் பாடலாம். ஓவர் டு பிரதர் சாமுவேல் பால் பீட்டர். தேங்க்யூ அண்ணா. நான் பேசுறது கேக்குதுல? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் எஸ் சார், எஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான் இது. ஸோ தெரிந்தவர்கள் எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடலாம். நம்முடைய பாட்டு புத்தகத்திலே இருக்கக்கூடிய 283வது பாடல்.
தூய அன்பின் சத்தத்தை ரட்சகன் கேட்டு உம்மை அண்டினீர். இன்னும் கேட்டே சேரவின் ஆண்டவர் ஆவல் கண்டே. இன்னும் கேட்டு சேரும் கர்த்தரை நீர் மறித்த கிருசை. சேரும் ரட்சகர் ரத்தம் சிந்தும் விழாவே. என்னை முற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கிக் கொள்ளுமே. உம்மை நாடி தேட ரத்தம் அங்கே தேங்க்யூ பிரதர். ஆங்கிலத்தில் மிக அருமையான பாடல் டிராமி நியரர் டிராமி நியரர் அப்படின்ற பாடலுடைய தமிழ் வார்த்தைகளை இப்போது நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். வேத வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. யாக்கோபு இப்படியே எழுதுகிறார், when we draw near to God, he also will draw near to us. நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். மிக அருமையான பாடல். என்னை முற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளும், உம்மை வாஞ்சையோடு என் உள்ளத்தில் நாடி தேட நீர் உதவி செய்யும் என்று அருமையான பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம். இரண்டாவதாக மதுரையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சகோதரி ராணி சக்கரவர்த்தி, பிரின்சி சக்கரவர்த்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் இணைந்து தேவனுடைய நாமத்தை இப்போது மகிமைப்படுத்துவார்கள். ஓவர் டு பிரின்சி சக்கரவர்த்தி from மதுரை. எஸ்.
செவி கொண்டு செங்கடலை பிளந்து தடையெல்லாம் நீக்கிய தேவன் என்னோடும் உண்டு. இயேசுவின் என்னோடும் உண்டு. மரித்தாலும் பிழைப்பேன், என்றென்றும் வாழ்ந்திடுவேன். ஆத்துமாவே நீ கலங்குவதே, நீ தேங்குவதே, நீ நொறுங்குவதே. நேசரேசு உன் பட்சம் இருக்க, நீ அஞ்சுவது ஏனோ, நீ அஞ்சுவது ஏனோ. போராட்டம் இல்லாத மனிதர்கள் யாருண்டு, போராடி ஜெயித்திடுவேன். துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் யாருண்டு, அதையும் நான் மேற்கொள்ளுவேன். தனிமைகள் இல்லாத மனிதர்கள் யாருண்டு, நான் மட்டும் இல்லை அறிவேன். கவலைகள் இல்லாத மனிதர்கள் யாருண்டு, கர்த்தரை மட்டும் நம்புவேன். ஆத்துமாவே நீ கலங்குவதே, நீ தேங்குவதே, நீ நொறுங்குவதே. நேசரேசு உன் பட்சம் இருக்க, நீ அஞ்சுவது ஏனோ, நீ அஞ்சுவது ஏனோ. ஆத்துமாவே நீ கலங்குவதே, நீ தேங்குவதே, நீ நொறுங்குவதே. நேசரேசு உன் பட்சம் இருக்க, நீ அஞ்சுவது ஏனோ, நீ அஞ்சுவது ஏனோ. ஆமென். தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ பிரின்சி சக்கரவர்த்தி அவர்களுக்கு. மிக அருமையான பாடல், நம்மை நாமே தேற்றுவதற்கான ஒரு பாடலாக இருந்தது. இந்த பாடலை நாம் கவனிக்கும் போது நிச்சயமாக நமது உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. ஏனென்றால் எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் கவலை, துன்பம், துக்கம், தனிமைகள் இருக்கிறது. இது எல்லோருக்குமே இயல்பான ஒன்றுதான். அப்படி இருந்தாலும் நம்முடைய ஆத்துமா கலங்கக்கூடாது, தியங்கக்கூடாது, நொறுங்கக்கூடாது என்று மிக அருமையான ஒரு பாடலை நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, நாம் ஏன் கலங்கக்கூடாது, தியங்கக்கூடாது, நொறுங்கக்கூடாது என்பதற்கான பதில் நம் நேசர் இயேசு எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோசேப்புக்கு வந்த தீமையை அவர் நன்மையாக மாற்றிய தேவனாக இருக்கிறார். யாக்கோபுக்கு வந்த ஏமாற்றத்தை அவர் மாற்றிய தேவனாக இருக்கிறார். மோசையின் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு வந்த பல தடைகளை அவர் நீக்கினார். நாம் மரித்தாலும் கூட பிழைத்து அவரோடு கூட இருப்போம் என்ற அருமையான பாடலை பாடி நாம் யாவரும் மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். அவருக்கு என்னாலும் துதியும் கனமும் உண்டாகட்டும். இப்போது நாம் 3வது பாடலுக்கு நேராக செல்லலாம். ஈரோட்டிலிருந்து இணைந்திருக்கிற சகோதரர் அருளானந்த் அவர்கள் நம்மை 3வது பாடலில் நடத்துவார்கள். அவர்களும் குடும்பமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முகாம் கூட்டத்திலே நாம் பாடும்படியாக தேவன் கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம பாடல் புஸ்தகத்திலே கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புஸ்தகத்திலே 706வது பாடலை பாடுகிறோம். அன்பரே நேசரே உம்மண்டை என்ற பாடல். அன்பரன் நேசரே உம்மண்டையில்
இன்பமாக உந்தன் பாதையோடே அன்பரின் நேசரே அண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே துன்ப பெருக்கிலே சோர்ந்திடனே அன்பரறியாமல் வந்திடாதே துன்ப பெருக்கிலே சோர்ந்திடனே அன்பரறியாமல் வந்திடாதே கண்மணி போல் நீ காத்திடுவே கனிவுடன் கண்மணி போல் நீ காத்திடுவே கனிவுடன் அன்சுழலும் சத்துரு சூழ்ந்திடேனும் யாகோலம் என்னை விரட்டிடேனும் சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனும் யாகோலம் என்னை விரட்டிடேனும் ஆனேசரேவும் இன்ப சத்தம் ஏந்திடுவே ஆனேசரேவும் இன்ப சத்தம் ஏந்திடுவே ஏன சிலுவையில் ஏறிட்டீரே எந்தனுக்காய் கஷ்டப்பட்டீரே ஏன சிலுவையில் ஏறிட்டீரே எந்தனுக்காய் கஷ்டப்பட்டீரே துன்பல் மூலமாய் எதிடுவே என்ப காணா துன்ப மூலமாய் எதிடுவேன் இன்ப காணாம் சொந்த மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே அன்பரின் நேசரே மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே ஆமென். அருமையாக பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திய சகோதரர் அருளானந்த் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையின் சார்பாக மீண்டுமாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடலுள்ள 706வது பாடல் நமது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கக்கூடிய பாடல். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். நம்மை கண்மணி போல காப்பவராக இருக்கிறார். இன்ப சத்தத்தை நமக்காக தரக்கூடியவராக, கொடுக்கக்கூடியவராக, தன் சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்தவராக இருக்கிறார். எனவே அந்த பாடல் வரிகள் இப்படியாய் வருகிறது. துன்பங்கள் நம்மில் வந்தாலும், சத்துரு நம்மை சூழ்ந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நமது அன்பான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற பாடலை நாம் பாடி மையப்படுத்த ஆண்டு உதவி செய்தார். இப்போது இந்த கூட்டத்தினுடைய கடைசி பாடலாக வடமலாபுரத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் சாலமோன் குமார் அவர்கள் நமக்கு இந்த 4வது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவார். ஆடிபிளா இருக்கா? எஸ் எஸ். ஓகே சிஸ்டர் கேக்குது 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 இல்ல? ஸோ அவங்க பாடுவாங்க, நான் ப்ளே பண்ணுவேன், அவங்க பாடுவாங்க. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்கா கிருபைகளுக்காய் இந்த பாடலை நம்ம பாடுறோம்.
ஏதோ கீபோர்டு கேட்கல, அது நீங்க கண்டினியூ பண்ணலாம். ரைட், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்கா கிருபைகளுக்காய் என்ற பாடலை குடும்பமாக சகோதரர் சாலமன் சொர்ணகுமார் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையின் சார்பாக எங்கள் அன்பான நன்றிகள். அந்த பாடலும் கூட நாம் ஆண்டவர் நமது வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடலை நாம் பாட கேட்டோம். நம்முடைய எதிரிகள் முன் நாம் பதற அவசியமில்லை என்றும், யோர்தான் புரண்டு வரும் எண்ணற்ற
பாரங்கள் நமக்கு இருந்தாலும் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். இந்த வார்த்தை நேற்றைய செய்தியிலும் கூட நாம் எலியாவை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். சோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரும் ஆயுதம் அது வாய்க்காதே போம், ஏனென்றால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எனவே நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சோ இன்றைக்கு பாடல்கள் பாடிய ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்திய 3 சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரிக்கும் அன்பான நன்றிகளை தெரிவிக்கிறோம். இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக 3 சகோதரர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். முதலாவதாக கம்பத்திலிருந்து சகோதரர் இஸ்ரவேல் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆண்டவர் செய்தி ஆசீர்வாதம் தரும்படியாக அந்த பகுதியில் ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர் இஸ்ரவேல் அவர்கள் நம்மை நடத்துவார்கள். இரண்டாவதாக பட்டிவீரன்பட்டியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர் கிறிஸ்டோபர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். அதை தொடர்ந்து தருமபுரியில் இருக்கிற சகோதரர் டாக்டர் நாகராஜன் வேலு அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். இதை தொடர்ந்து நாம் தேவ வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். இப்போது நாம் ஜெபிக்கலாம். ஓவர் டு பிரதர் இஸ்ரவேல். ஜெபிப்போம். எல்லா ஸ்துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உண்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2வது நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கூடி வரும்படியான நல்லதொரு பாக்கியத்தை தேவனாகிய ஆண்டவரே நேற்றைய தினத்திலும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த கோடம்பாக்கம் அசம்பிளின் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தின இந்த குடும்ப கூடுகைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் ஆதரித்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற தெய்வக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கூட கர்த்தாவே உடைய ஜீவனுள்ள தெய்வனுடைய திருவார்த்தைகளை இந்த ஆண்டவரை தளத்திலிருந்து நாங்கள் கேட்கும்படியாக இருக்கின்றோம். விசேஷமாக இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவரை மறைத்து ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எங்களுக்கு எது அவசியமோ ஆண்டவரே அதை நம்முடைய சமூகத்திலிருந்து நீர் தம்முடைய மகன் மூலமாக நீர் எங்களுக்கு இந்த நாளிலே விளம்ப போகிற தயவுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கின்ற இறை வார்த்தைகளுக்கு நாங்களும் கேட்டு கீழ்ப்படிந்து உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று இந்த பூமியிலே ஜீவிக்க செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு புரிந்தும் கர்த்தருடைய ஆளுகையின் பிரசனம் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு எங்களுடைய ஜெபங்களை படைக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். கிருபையை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே பிதாவே, நாங்கள் நமக்கு நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை எடுத்து படைக்கிறோம். ஆண்டவரே, கோடம்பாக்கம் சபையாராக கர்த்தாவே தகப்பனே ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த முகாமுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த 2ஆம் நாளுக்காக துதிக்கிறோம். நேற்றைய தினத்திலே கர்த்தர் கூட இருந்தீர், ஆளுகை செய்தீர், நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தீர். அதுபோல கர்த்தாவே தகப்பனே, இந்த 2ஆம் நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தருவீராக. ஆண்டவரே, இணைப்பில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே செப்பனிட்டு ஆண்டவரை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே தகப்பனே, எந்த விதமான இடையூறு இல்லாதபடிக்கு நல்ல விதத்திலே கர்த்தாவே அநேகர் இதை கேட்டு பயன்பெற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க வல்லமை நாமத்தை மையப்படுத்துங்க. செய்தி கொடுக்கிற ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வல்லமையின் தாசரை கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்துங்க. சகல தடைகளை நீக்கி போடுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டவரே கர்த்தாவே செய்தியின் மூலமாக அநேகரோடு கர்த்தாவே பேசவும், அநேகருக்கு உணர்த்தவும், அநேகரை கர்த்தாவே தட்டி எழுப்பவும், அநேகருக்கு கர்த்தாவே ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்கவும் என் தேவன் சிறந்த ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தைகளை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேச போற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபின் கரத்திலே தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேலை முழுவதும் கர்த்தாவே ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மேய்ப்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இந்த நாளினுடைய மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த 8வது தமிழ்நாடு ஜூம் குடும்ப கூடுகைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளளவும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் அருமையான சகோதரத்திற்காக எடுத்த எல்லா பிரயாசங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த கடந்த 2 நாட்களாக எங்கள் அருமையான சன் பால் அகஸ்டின் அவர்கள் தேவனுடைய செய்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே பகிர்ந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏராளமான பேர் ஆண்டவரே பல இடங்களிலிருந்து இந்த ஆண்டவரே இணைப்பில் இணைந்து உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாது வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போன்றது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட கடந்த காலங்களில் பேசியிருக்கிறீர். தொடர்ந்து நீர் பேச வல்லவராக இருக்கிறீர். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இணைப்பில் உள்ள உம்முடைய பிள்ளைகள் யாவரோடு கூட நீர் பேச வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய பிள்ளையை நீர் பலப்படுத்தும். வேண்டிய வார்த்தையை வேண்டிய ஒத்தாசை நீர் பரத்திலிருந்து ஆண்டவரே அனுப்ப வேண்டுமா நாங்கள் வேண்டல் செய்கிறோம். நல்ல இனிமையான பாடல்களை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த கூடுகை அதிக பாரத்தோடு கூட எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி எங்கள் அருமையான சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் ஆண்டவரே அவர்கள் கொடுத்த பாரத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எடுத்த எல்லா பிரயாசங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிலைமையிலும் எங்களுக்கு இது பிரயோஜனமா இருப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது ஒரு வார்த்தைக்கு அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். யாவற்றையும் ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபித்த 3 சகோதரர்களுக்கும் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையின் சார்பில் அன்பான நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போது மிகுந்த முக்கியமான நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எனவே நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் அமர்ந்து தேவ வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த தமிழ்நாடு ஜூம் ஊழிய குழுவினுடைய 2வது நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து சகோதரர் பால் அகஸ்டின் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையின் சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நேற்று முதல் நாள் கூட்டத்திலும் கூட செய்தியின் வேளையில் பாடுகள் மத்தியில் நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்தோம். ட்ரஸ்ட் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தி ட்ரையல்ஸ். அதற்கு உதாரணமாக எலியாவின் வாழ்க்கையை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கும் இன்னொரு தலைப்பிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். குடும்ப வாழ்வின் சவால்களை மேற்கொள்ளுதல், ஓவர் கம்மிங் சேலஞ்சஸ் இன் ஃபேமிலி லைஃப். ஸோ இந்த தலைப்பின் கீழ் சகோதரர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். நாம் கவனத்தோடு அமர்ந்து தேவ வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்வாராக. முடிந்தால் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடியோவை நீங்கள் ஆன் செய்யலாம். சகோதரர் உங்களை பார்த்து பேசுவதற்கு அது உறுதியாக ஒரு உறுதுணையாகவும் ஒரு என்கரேஜ்மெண்டாகவும் இருக்கு. ஓவர் டு பிரதர் பால் அகஸ்ட். தேங்க்யூ கிறிஸ்டோன் பிரதர். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான மாலை நேரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரர் தலைப்பு சொன்னாரு. அதே போலவே நம்முடைய குடும்ப வாழ்விலே நமக்கு வரக்கூடிய சவால்களை எப்படியாக நம்ம மேற்கொள்ள முடியும் என்கிற தலைப்புல தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே நாம சிந்தித்த அந்த விஷயங்களை பொதுவான நிலைமையிலே நமக்கு வரக்கூடிய அந்த பாடுகள், பிரச்சனைகள், அதன் மத்தியில நம்ம எப்படி விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியும், எப்படி கர்த்தரை அறிந்து கொள்ளுவதற்கு இந்த பாடுகள் நமக்கு உதவியாய் இருக்கிறது என்ற கண்ணோட்டத்திலே நாம் சிந்தித்தோம். நேற்றுக்கு பொதுவாய் பல விஷயங்களை நம்ம பேசணும். ஆனா இன்னைக்கு குறிப்பிட்ட நிலைமையில குடும்பத்திலே நாம சில நேரங்களில் நினைப்பதுண்டு, சில செய்திகள்ல பொதுவான சில கோட்பாடுகளை நாம் பேசுகிறோம். ஆனால் குறிப்பிட்ட வாழ்க்கையில உள்ளான நிலைமையில நடக்கிற சில விஷயங்களை இதுமே அப்படின்னு சில நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு. அதே குறிப்பிட்ட நிலைமையில ஸ்பெசிபிக்கா சில வசன ஆதாரங்களை வைத்து நிறைய பிராக்டிக்கலா நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க எல்லாருமே கவனமா இருங்க, ஜெபத்தோட இருங்க. நிச்சயமா நடைமுறை வாழ்க்கைக்கான அம்சங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனா நாம அந்த தீர்மானம் எடுப்பது நல்லது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்களை நிச்சயமாக நான் அதை சரி செய்வேன். எனக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானத்திலே, கர்த்தர் வெளிப்படுத்துகிற இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நான்
பிரதர் பால் அகஸ்டின் இருக்கிறீங்களா? ஓகே. இப்போ கேக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்றேன். அப்போ நம்ம குடும்பத்துல ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்காக சில கோட்பாடுகளை வேதத்திலே கொடுத்திருக்கிறார். சில ஒரு நல்ல வடிவமைப்பு நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நல்ல டிசைன் கொடுத்திருக்கிறார். நிறைய பிரின்சிபல்ஸ் கொடுத்திருக்கிறார். இந்த கோட்பாடுகளை விட்டு வெளியே போகும்போது நமக்கு நிறைய சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இப்போ இந்த சவால்களை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு. ஆனா மறுபடியும் நம்ம வேதாகம கோட்பாடுகளை மதித்து அந்த வேதத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்கிற அந்த சிந்தையோடு நம்ம ஜீவிக்கும் போதுதான் இந்த சவால்களை நம்ம மேற்கொள்ள முடியும். சரியா? முதலாவதாக நான் ஒரு 4-5 கோணத்துல இதை நான் கொண்டு வரணும்னு சொல்லி விரும்புறேன். முதலாவதாக நிறைய குடும்பங்களிடத்துல பேசும்பொழுது ரொம்பவே நடைமுறையாக அவர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்ன அப்படின்னா, உறவு ரீதியான சவால்களை நாம சந்திக்கிறோம். உறவுகளினிடத்திலிருந்து நம்முடைய உறவினர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பல சவால்கள். இது கணவன் மனைவி அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அது பலப்பட முடியாத அளவுக்கு மற்ற உறவுகளுடைய தலையீடு, மற்ற உறவு நிமித்தம் வரக்கூடிய சவால்கள், இதை பல விதங்களில் எல்லா குடும்பங்களிலுமே கணவன் மனைவியாக நம்ம சந்திக்கிறோம். அதை குறித்து கொஞ்சம் நான் பேசணும்னு விரும்புறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாகமம் 2:24 வாசிக்கிறோம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்திலே நாம பார்க்கும் பொழுது ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேன்மையானது, மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் இது எவ்வளவு மேன்மையானது என்பதை ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அந்த ஓர் மாம்ச உறவு மனித உறவுகளில் கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே வேதம் வலியுறுத்தி கற்றுத்தருகிறது. இந்த வசனம் எந்த அளவுக்கு முக்கியம்னா, இதுக்கு பிறகு கூட வேதத்துல பாத்தீங்கன்னா 3 இடங்களில் இதே வசனம் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். This particular verse is occurring 4 times in the Bible. இந்த வசனத்துல நம்ம முதலாவது ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல, மார்க் 10வது அதிகாரத்துல எல்லாம் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். சரி, அவ்வளவு முக்கியமான வசனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது பலப்படுவதற்கு எனக்கு கர்த்தர் இங்கே கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், மற்ற உறவுகளை காட்டிலும் இந்த உறவை நான் மேன்மையாக கருத வேண்டும் என்கிற விஷயத்தை தான் எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார்.
இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரையாரிட்டைசிங் மை ஸ்பௌஸ் ஓவர் ஆல் அதர் ரிலேஷன்ஸ், ஓவர் ஆல் அதர் ரிலேஷன்ஸ். அது ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லி தந்துடுறார். சொல்ல போனா கொஞ்சம் நம்ம டீப்பா சிந்திச்சோம்னா, ஆதாமுக்கு இங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை இல்லையா? ஆதாமுக்கு மனுஷிகமா அப்பா அம்மா கிடையாது. ஆனா அப்பயுமே இந்த வசனத்தை அவர் கொடுத்துட்டார் இல்லையா? அப்போ திஸ் இஸ் a ஜெனரல் பிரின்சிபிள், இட்ஸ் a டைம்லெஸ் பிரின்சிபிள். எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கோட்பாடு இது. இது அவங்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தைகள் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி இதை நான் பிராக்டிஸ் பண்ண முடியும்? நான் இதான் வசனம், சரியா? இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம், இதுதான் விஷயம்ன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹவு டு வி பிராக்டிஸ் திஸ்? இதை 3 விதங்கள்ல நான் கொண்டு வரேன். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது லீவிங் மை பேரண்டல் அட்டாச்மெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய பெற்றோர் இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய இணைப்புகள். நான் சொல்றத நல்லா சொல்ற விதத்துல புரிஞ்சுக்கணும், சரியா? இந்த என்னுடைய பெற்றோரோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்புகள், அதை நான் கொஞ்சம் விவரிச்சு சொல்றேன். திருமணம் இப்ப எனக்கு ஆகிற வரைக்கும், நான் திருமணம் ஆகிற வரைக்கும் என்னுடைய சார்ந்து கொள்ளுதல் என்னுடைய பெற்றோர் இடத்துல இருக்கும் இல்லையா? ஐ டிபெண்ட் ஆன் மை பேரண்ட்ஸ், ஐ டிபெண்ட் அப்பான் மை பேரண்ட்ஸ் ஃபார் மை டெசிஷன் மேக்கிங்ஸ். அதே போல அவர்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்ற எனக்கு எப்பொழுதும் உண்டு, சரியா? லாயல்டி இஷ்யூஸ். நிச்சயமா நான் லாயலா இருக்கணும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கு, அது எல்லாரும் சிந்திக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா உணர்வு சம்பந்தமான விஷயங்கள், நான் எதை பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்பினாலும் என்னோட கூடவே இருக்கிறது என்னுடைய பெற்றோர். அப்ப திருமணம் ஆகிற வரைக்கும் பார்க்கும்போது இந்த இணைப்புகள் எனக்கு என்னுடைய பெற்றோரோடு இருக்கிறது. ஆனால் திருமணம் ஆன பிறகு வேதம் எனக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், இது அத்தனையும் நான் யாருக்கு முக்கியத்துவப்படுத்தி யாரோடு கூட நான் இதை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய மனைவியோடு அல்லது என்னுடைய கணவரோடு நான் இதை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல உள்ள வசனத்துக்கு அதுதான் அர்த்தம். இட் இஸ் லீவிங் ஆர் ஸ்டேயிங் செப்பரேட் ஃப்ரம் ஆல் அட்டாச்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் மை பேரண்ட்ஸ், be it emotional attachment or loyalty issues or dependency matters, whatever it is. இதுல நான் சொன்னது எதுவா இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது அவர்களோடு சார்ந்து இருக்கிற அந்த விஷயங்கள், சரி, அவர்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், என்னுடைய தீர்மானங்களுக்கு எப்பயுமே அப்பா அம்மா கிட்ட போய் நின்று இருப்பேன், இந்த காரியங்கள், இது எல்லாவற்றையும் விட்டு இப்ப குடும்பமாக இணைக்கப்பட்ட பிறகு கணவனோடு இணைகிற நான் அல்லது மனைவியோடு இணைகிற நான், இருவரும் இணைந்து கர்த்தரை சார்ந்தவர்களாய், சரியா, நாம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மிகவும் அவசியமாய் இருக்கிறது, சரியா? எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்தினாலும் ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆகிறதுக்கு எனக்கு நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு 1 வாரம் இருந்தது. 1 வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அம்மா இனிமேட்டு எனக்கு நீங்க நம்பர் 2 தான் அப்படின்னு சொன்னேன், சரியா? அவங்க என்னடா சொல்றான் இவன் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தர் வரப்போறா, இனிமேல் அவ தான் எனக்கு நம்பர் 1, இதை வந்து நான் நல்லா உங்களுக்கு புரிய வச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க சபையில இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனா எங்க அம்மா, ஆமாண்டா அப்படிதான் பைபிள்லயும் போட்டிருக்கு, நீ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. யூ மேக் இட் கிளியர். எல்லாவற்றுக்குமே எல்லாருக்குமே, அதாவது ஒருவேளை நம்முடைய பெற்றோருக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். அதே போல நம்மோடு கூட பிறந்தவர்களுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்ததாய் எனக்கு என்னுடைய வாழ்விலே நம்பர் 1 யார் அப்படின்னு கேட்டா என்னுடைய மனைவி தான், என்னுடைய கணவர் தான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது, சரியா? ஓகே, இன்னும் சில விஷயங்களை நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா கொண்டு வரேன். இப்போ நான் மற்றவங்களுக்கு இதை தெளிவு பண்றது மட்டுமல்ல, சரியா, என்னுடைய மனைவியோடு இணைந்து நான் செயல்படும் விஷயங்கள் மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமானது என்னுடைய மனைவியை நான் பாதுகாப்பது அவசியம், சரியா? என்னுடைய மனைவியை நான் பாதுகாப்பது, சரியா? அவளை தற்காப்பு செய்வது, சரியா? டிஃபெண்டிங் அண்ட் ஷீல்டிங் மை ஒய்ஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட கூட அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் இணைத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும். அதே சமயம் அவர்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள தற்காப்பு செய்யணும். பாருங்க, எபேசியர்ல ரொம்ப அழகா பவுல் சொல்லித்தராரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் மறுபடியும் ரொம்ப ஃபெமிலியரான பேசேஜ் தான். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல
கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை குறித்து பேசிக்கொண்டே வருகிற பவுல் 28வது வசனத்துக்கு வரும்போது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. எவ்வளவு அழகா சொல்லி தர்றாரு பாருங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சொல்ல போனா எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனைன்னா அதை மூடி மறைக்கதானே நான் பார்ப்பேன், இல்லையா? அது எந்த அளவுக்கு வெளியில தெரியாத அளவு இருக்கணுமோ அப்படித்தானே நம்ம முதலாவது சிந்திக்கிறோம். இது தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்? அதை சீக்கிரமா ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றோம்ல, அதை சரி பண்ண நம்ம நினைக்கிறோம்ல. ஒரு சின்ன முள்ளு குத்துட்டோங்க கால்ல, அது செப்டிக் ஆயிடக்கூடாதுன்னு எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறோம். அதுக்காக என்னென்ன வேலைகளை நம்ம செய்யறோம். அது ஒரு சின்ன முள்ளு தான், இல்லையா? ஆனால் என்னுடைய மனைவியினுடைய குறைகளை நான் பார்க்கும் பொழுது, இல்லையா, எனக்கு இருக்கு என்னுடைய மனைவியினுடைய பலவீனங்கள், அவங்களுடைய போராட்டங்கள், இதை எப்படி நான் வெளியில சொல்லி தெரிய முடியும்? அவங்களை எப்படி நான் பாதுகாக்காமல் இருக்க முடியும்? அவர்களோடு கூட சேர்ந்து தோள் கொடுத்து உதவி செய்து அவர்களுடைய பர்சனாலிட்டியை மோல்ட் பண்றதுக்கு தான் என்ன புருஷனா அவங்களுக்கு தந்திருக்கிறார், இல்லையா? சில நேரங்கள்ல சில பேர்கிட்ட பேசும்போது ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. என்னன்னா, கணவருடைய குறைகளை சொல்லிக்கிட்டே போவாங்க. எல்லாத்தையும் கேட்டு கடைசியா கேட்பேன், உங்க கணவர் பத்தி நல்லதா சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்பேன். அப்பதான் யோசிப்பாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. பல நேரங்கள்ல பாருங்க, நம்ம இந்த இந்த எவ்வளவு அழகா பவுல் சொல்லி தர்றாரு பாருங்க. தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. எவ்வளவு அருமையான கம்பாரிசன், இல்லையா? ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்ற வேண்டும். சபையினுடைய குறைகள் மத்தியில சபையை நேசித்த தேவன் மட்டுமல்ல, அதை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, தண்ணீர் என்கிற வசனத்தினால் சபையை சுத்திகரிக்கிறவர் மட்டுமல்ல, ஒரு நாள் மகிமை நிறைந்த சபையாய் தமக்கு முன் நிறுத்தும் வரைக்கும் அவர் போராடி கொண்டு இருக்கிறார், இல்லையா? அதுதான் என்னுடைய பொறுப்பு. அப்படிங்கும்போது அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும், அவர்களோடு கூட நிற்க வேண்டும், போராட்டங்கள் மத்தியில உதவி செய்வது, இல்லையா? அவர்களுடைய குறைகளை வெளியே சொல்லுவது அல்ல, ஆனால் அவர்களோடு கூட இருந்து, இல்லையா, உதவி செய்வதற்கு கர்த்தர் என்னை கணவராக அல்லது மனைவியாக ஏற்படுத்தியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இதெல்லாம் நம்ம முதலாவது இதுல சிந்திக்கிறோம். ஒருத்தன் ஒரு புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு, இல்லையா? இப்ப இது ரொம்ப அருமையான ஒரு குடும்பமாய் ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப எனக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பா என்னோட பேரண்ட்ஸோட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவர் என்னுடைய அப்பா தான். ஆனா திருமணம் ஆன பிறகு அப்படி இல்லை. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குடும்பமாய் கர்த்தர் பார்க்கிறார், ஒரு தனி குடும்பமாய் பார்க்கிறார். சரியா? பிள்ளைகள் அப்புறம், ஆனா முதலாவது குடும்பம் என்பது கணவன் மனைவி, இல்லையா? அதை குடும்பமாய் பார்க்கும் பொழுது எப்படியாக நான் இதிலே செயல்படுகிறேன்? பல நேரங்கள்ல நாங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள்ல ஒன்றாய் இணைந்து அந்த தீர்மானங்களை நாம் எடுக்கிறோமா? சரியா? எப்படி நாம இணைந்து நம்ம டெசிஷன்ஸ் மேக் பண்றோம்? நாம தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப பாருங்க, என் மனைவியோடு நான் சேர்ந்து தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நேரா போய் எங்க அப்பா கிட்ட போய் நான் நிக்க கூடாது, சரியா? அல்லது கணவர் ஆபீஸுக்கு போயிட்ட பிறகு மனைவி அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ போன் அடிச்சு கேட்க கூடாது. இப்போ ஒருவேளை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களால இதை சால்வ் பண்ண முடியல, இதுக்கு அவங்களோட உதவி வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அதை ஜெபத்தோட கூட ரெண்டு பேரும் இணைந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பெற்றோர் இடத்துல போக வேண்டும். பெற்றோர் இடத்துல போவது தப்புன்னு கிடையாது, சரியா? ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நமக்கு அனுபவங்கள் இருக்காது. ஆனால் எப்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறாரோ அந்த பெற்றோர் இடத்துல நாம் போவது என்னுடைய மனைவிக்கு தெரியாம போவது கிடையாது. நிறைய குடும்பத்துல இதை மனைவிமார்கள் பகிர்ந்து கொண்டதை நாங்க காதார கேட்டிருக்கிறோம். எனக்கு தெரியாம குசு குசு குசுன்னு பேசிப்பாங்க, அவரும் அவங்க அப்பா அம்மாவும் என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, நான் இப்ப குடும்பத்துல இருக்கேன் இல்லையானா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய வேதனைகளும் போராட்டத்தையும் நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தணும், சரியா? அதே போல ஒரு மனைவியும் கூட சரி, எதுவுமே இதுல கணவனுக்கு மறைந்து, சரியா, மறைச்சு அல்லது அப்பா அம்மா இடத்துல கேட்பதோ மற்ற காரியங்களோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டா, யூ ஷுட் நாட் லெட் யுவர் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் யூ ஆர் இன்டர்ஃபியர் இன் ஆல் யுவர் டெசிஷன் மேக்கிங்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் இதை நான் அடிப்படையா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டா, இந்த பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய சவால்கள். கணவன் மனைவி இடத்துல இடையே இருக்கக்கூடிய சவால்கள்ல மிகப்பெரிய சவால்கள் இங்க இருந்து ஆரம்பிக்குது. திஸ் இஸ் மோஸ்ட் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சரியா? அதே போல இது எல்லாவற்றையும் நம்ம சொல்லும்போது, சரியா, நான் ஒரு 4-5 விஷயங்கள் சொன்னேன், இல்லையா? ஸ்டேயிங் செப்பரேட் ஃப்ரம் த அட்டாச்மெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ்.
இந்த பெற்றோரோடு இருக்கக்கூடிய அந்த இணைப்புகள், சரி, அது உணர்வு ரீதியான இணைப்புகளா இருக்கட்டும். அந்த ஒருவேளை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு நான் அவரை சார்ந்து கொள்ளுகிற விஷயங்களா இருக்கட்டும். அப்ப ஒருவேளை உண்மையா உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிற விஷயங்களா இருக்கட்டும். இது எல்லாவற்றிலும் அங்கிருந்து விட்டு என்னோட மனைவியோடு இணைகிற நான் ஒரு குடும்பத்தை நாங்க நடத்துகிறோம் என்கிற சிந்தை எனக்கு அவசியம். இருவரும் இணைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும், இருவரும் இணைந்து காரியங்களை செய்ய வேண்டும். சரியா? அதற்கு எனக்கு என்னுடைய மனைவியோடு நான் என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு மேலாக என்னுடைய பெற்றோரை நான் உயர்த்தி விடக் கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் பைபிள் சொல்லித்தருது. இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதே போல இதை பத்தி பேசும்போது, சரியா, ஒருவேளை பெற்றோரை நம்ம அப்படியே விட்டுறணுமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் பைபிள் சொல்லி தரல. சரியா? இப்ப நம்ம இதை பத்தி பேசும்போது அவர்களுக்கு எப்போ தேவைகள் இருக்கிறதோ, ஒருவேளை அவர்களுடைய வயதான நேரங்களிலே அல்லது அவர்களுக்கு ஏதாவது பலவீனப்படுகிற நேரங்களிலே அவர்களை எல்லா விதத்திலும் பார்த்து கொள்வதும், உதவி செய்வதும், கனப்படுத்துவதும் அது மிகவும் நமக்கு அவசியம். ஆனால் எந்த விதத்திலும் என்னுடைய முன் உரிமை, சரியா, நான் முதன்மைப்படுத்துவது என்னுடைய மனைவியை காட்டிலும் என்னுடைய தாயோ அல்லது தகப்பனையோ இருக்கக்கூடாது. ஒரு கணவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய புருஷனை காட்டிலும் உங்களுடைய அப்பாவை நீங்க வேல்யூ பண்றதுதான் ஒரு கணவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய வழி. அதை நம்ம ஒரு காலம் செய்யக்கூடாது. அதே போல சேம் கோஸ் டு மீ ஆல்சோ, ஒரு கணவனுக்கும் சரி. அதே போல பிள்ளைகள் வரும்போது we should prioritize our spouse over children. இதை நிறைய நேரங்களை நம்ம பேச கேட்டிருக்கிறோம் இல்லையா? பாருங்க, இதை நான் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லித்தரேன். இப்ப என் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு நாள் திருமணம் ஆக போகுது. இப்ப என்னுடைய பையனுக்கு ஒரு பெண்ணை கர்த்தர் தரப்போகிறார், அல்லது என்னுடைய பெண்ணுக்கு ஒரு பையனை ஆண்டவர் தரப்போறார். சரியா? அவங்களுக்கும் நான் இதை சின்ன வயசுல இருந்தே நான் இதை கற்று தருகிறேன். என்ன கற்றுத்தரேன்னா, அவங்க முன்னாடி நான் ப்ரையாரிட்டைஸ் பண்றது என்னுடைய மனைவியை தான். சரியா? இப்ப இந்த பிள்ளைகள் இதை பார்த்து வளரும் போது நாளைக்கு அவர்களும் திருமணம் ஆன பிறகு இத ரொம்ப எளிதாய் செயல்படுத்துவார்கள். இல்லைன்னா எல்லாத்துக்கும் உங்ககிட்ட தான் நிற்பாங்க. சரியா? நம்ம இத குடும்பத்துல நம்முடைய செயல் மூலமா தான் கற்றுத்தர முடியும். இப்போ என்னுடைய பிள்ளைகளும் இதை நன்றாய் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒண்ணு புரியணும், அப்பா எங்களை காட்டிலும் அம்மாவை தான் வேல்யூ பண்ணுவாங்க, அம்மாவை தான் முதன்மைப்படுத்துவாங்க. சரியா? அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அது பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படிதான் தெரிஞ்சு அவங்க வளரணும். அப்படி வளரும் போதுதான் நாளைக்கு அவங்க லைஃபும் நல்லா இருக்கும். சரியா? இதே பிரின்சிபலை நீங்க சொல்லி தராமே அவங்களுக்கு வாழ்க்கை மூலமா கத்து தந்துட்டு இருக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அண்ட் நீங்க அவங்களுக்கு சொல்லித்தர்றது வார்த்தையை விட உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காமிப்பதுதான் அவங்களுடைய இருதயத்துல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சரியா? இத பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம அதே போல ஒருவேளை கணவருடைய தேவைகளை சந்திப்பது, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பது அப்படின்னு வரும்போது கணவருடைய தேவைகளை சந்திப்பதை முதன்மைப்படுத்த வேண்டும் ஒரு மனைவி. கணவருக்கும் தெரிஞ்சிருக்கணும், இதான் பிள்ளைகளுடைய தேவை, இதை நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு கணவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அது எந்த நேரத்திலயும் கணவருக்கு ஒரு மனைவி இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்துடக்கூடாது. என்னன்னு கேட்டா, என்னை காட்டிலும் என் பிள்ளைகளை தான் அவ பாத்துக்கிட்டே இருப்பா அப்படின்ற ஃபீல் ஒரு கணவனுக்கு வரக்கூடாது. இதுல எல்லாம் தான் ஞானம் தேவை, இதுல எல்லாம் தான் விவேகம் தேவை. சரியா? அதுவும் ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்முடைய உறவை பாதிக்கக்கூடிய ஒரு சவால் தான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய இடங்கள்ல அதை நான் பேச கேட்டிருக்கிறேன் இல்லையா? இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க, ஆனா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல தேவைகளை, நம்முடைய தேவைகள் போக போக புருஷன் பழசாயிடுவார். கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப அன்பு இருக்கும், ஆனா போக போக ரொம்ப அதிகமா நாட்கள் போக போக மனைவி ரொம்ப அப்படியே என்ன சொல்றா, சில பேருக்கு அப்படியே சலிச்சு போயிடுது. அதுக்கு பிறகு பிள்ளைகள்னு சொல்லி பிள்ளைகளுக்கே எல்லாத்தையும் நம்ம செய்யறோம் இல்லையா? அப்போ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளுக்கு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, வேதாகவும் கற்றுத்தருகிறது. ஆனா அதே சமயம் என்னுடைய மனைவி தான் என்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் எனக்கு முக்கியம், என்னுடைய கணவர் தான் என்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் எனக்கு முக்கியம். அவங்களுக்கு எந்த சமயமும் ஒரு எண்ணத்தை இப்படி நான் தந்துடவே கூடாது, என்னை காட்டிலும் இவங்க என்னுடைய பிள்ளைகளை தான் கேர் பண்றாங்க அப்படின்ற எண்ணத்தை நான் கொடுக்கவே கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல ப்ரையாரிட்டைசிங் யுவர் ஸ்பௌஸ் ஓவர் யுவர் கேரியர், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஹாபிஸ், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு குடும்பங்கள்ல இதெல்லாமே தலைகீழ நடக்குது இல்லையா? ஒருவேளை மனைவி காத்துட்டு இருக்கிறாங்க வீட்டுல, கணவர் வேலைக்கு போயிட்டு வராரு, ஒரு 4 மணி நேரம் டைம் இருக்குது, இந்த 4 மணி நேரம் நான் அவரோட நேரம் செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்துல நேரா நம்ம இப்ப IPL வேற வரப்போகுது, நேரா IPL மேட்ச்ல உட்காந்துக்க கூடாது.
சரியா? அதுக்கே 3 மணி நேரம் கொடுப்போம். சரியா? நம்ம வந்து மற்ற காரியங்கள் எல்லாம் முன்னுரிமை கொடுப்போம். வீட்டுல ஒரு மூலையில ஒவ்வொருத்தவங்க உட்காந்து ஆளுக்கு ஒரு மொபைல். நைட்டு வந்து லைட் மட்டும் தான் எரியும். என்ன லைட்னா நைட் லைட்டே தேவை கிடையாது இப்பெல்லாம் ரூம்ல, தெரியுமா உங்களுக்கு? முன்னாடிலாம் தான் நைட் லைட் எல்லாம் தேவை. இப்ப வந்து மொபைல் இருக்கிற லைட்டே போதும். எல்லா முகத்திலயும் ஒரு நைட் லைட் இருக்கும். நம்ம இதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறோம் இல்லையா? நான் பாருங்க, இப்ப பொழுதுபோக்குக்கு என்னுடைய மனைவியை காட்டிலும் முன்னுரிமை கொடுக்கிறேன். அல்லது வேலை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க, ஒருத்தர் நான் பேசும்போது அவர் சொன்னார் என்னன்னா, ஒரு 6 மாசம் பிரதர், இந்த டார்கெட் எல்லாம் நான் முடிச்சிடணும் பிரதர். இதை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என் மனைவி பிள்ளைங்க தான் பிரதர் அப்படின்னாரு. நான் கேட்டேன், 6 மாசத்துக்குள்ள செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை அவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நிறைய நேரங்கள்ல இங்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. எப்பயுமே சொல்ற ஒரு டைலாக்னா, பிரதர் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் பிள்ளைங்களுக்காக தானே பிரதர், என் மனைவிக்காக தானே பிரதர் அப்படின்னு. சரியா? ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம தெரியாமலே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, என்னோட மனைவியை காட்டிலும் என்னோட வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு சபையில செய்தி கொடுத்து முடிச்ச பிறகு ஒரு சகோதரி வந்து என்கிட்டயும் மனைவிட்டும் பேசும்போது சொன்னாங்க, என்னோட புருஷன் 3 வேலை பாக்குறாரு அப்படின்னாங்க. 3 வேலை பாக்குறாராம். 3 வேலை முடிக்கிறதுக்கு ஏறத்தாழ 18 மணி நேரம் ஆகுது. 18 மணி நேரம் வேலை செய்யறாரு ஒரு நாளைக்கு. எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இவ்வளவு நேரம் வேலை செய்யறாரு. பிள்ளைகள் தூங்கின பிறகு வீட்டுக்கு வர்றாரு. பிள்ளைங்க முழிக்கும் போது வீட்டுல இல்ல அப்பா. அப்ப நான் கேட்டேன், பிள்ளைங்க கிட்ட எப்பதான் பேசுவாரு அப்படின்னு கேட்டேன். பேசுறதே கிடையாது பிரதர் அப்படின்னாங்க. மனைவியோட 18 மணி நேரம், மிச்சம் இருக்கிற 6 மணி நேரத்துல தூங்குவாரா, என்ன செய்வாரு? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே எண்ணம் தான், என்னன்னு கேட்டா காசு சம்பாதிக்கணும். இந்த வயசுல சம்பாதிக்கலன்னா என்ன பண்றது? இதுதாங்க நமக்கு முன்னுரிமையா இருக்கு. பல நேரங்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வச்சு யோசிங்க. இது நம்மளுடைய குடும்பத்துல ஏற்கனவே இந்த உறவு பலவீனப்பட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற நாட்களை இழந்து போகிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சுவாரஸ்யமான உறவை நம்ம அனுபவிக்கிறதை இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த பூமியில இருக்க போகிறோம். எதை நம்ம மதிப்பிடுகிறோம்? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வது என்னுடைய மனைவியை காட்டில எனக்கு முக்கியத்துவமாய் தெரிகிறதா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பல நேரங்கள்ல மனைவி கிட்ட கூட ஷேர் பண்ணாத கொண்டு போய் நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுவோம். எவ்வளவு மோசமான விஷயம் இல்லையா? இருக்கிறதுலே நம்ம பண்ற பெரிய தப்பே அதுதான். இத நம்ம ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்க வேண்டியது இல்லையா? இப்ப முதலாவது இந்த வசனத்தை நம்ம எடுக்கும்போது, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை எடுக்கும்போது நம்ம இந்த விஷயத்த நம்ம கத்துப்போம். நான் முதல் விஷயத்தை நான் எப்படி கொண்டு வரேன்னா, உறவுகள் ரீதியாய் நமக்கு வரக்கூடிய சவால்கள். சரியா? இது எல்லாரும் ஃபேஸ் பண்றதுதான். ஆனா எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறோம்? அது நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் தான் இருக்கிறது. என்னுடைய மனைவியை நான் முதன்மைப்படுத்துவதை காட்டிலும் வேற யாரையுமே அவங்களுடைய ஸ்தானத்திலே நான் வைக்கக்கூடாது. அப்படி வைப்பேனானால் அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என்னன்னு கேட்டா, நான் என் மனைவியோட உடல் உறவுல ஈடுபடாம வேற ஒருத்தவங்களோட உடல் உறவுல ஈடுபட்டா நான் அவளுக்கு துரோகம் செய்யறேன்னு நினைக்கிறோம். சரியா? we always talk about physical infidelity but we forget this one இல்லையா? ஆனா உண்மைத்தன்மை இதுலயும் தானே பாதிக்குது. நான் இன்னொருத்தவங்களோட நான் விபச்சார பழக்கத்துல ஈடுபட்டாதான் நான் உண்மை இல்லாம போறேன்றது கிடையாது. நான் இதுலயும் உண்மை இல்லாம போனாலும் தட் இஸ் ஈக்குவல் டு அடல்ட்ரி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்னுடைய உறவுகள், மற்ற காரியங்கள், வேலைகள், என்னுடைய பணம், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இவங்களுக்கு மேல நான் வச்சுட்டு இல்லையா, அவங்களுக்கு எப்படி என்னோட கூட சந்தோஷமா நான் வாழ உதவி செய்வேன்? அது முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க உங்களுடைய மனைவி கிட்ட உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, எடுத்த உடனே பிசிக்கலா மட்டும் யோசிக்காதீங்க. சரீர ரீதியா இந்த விஷயத்துல உண்மையா இருக்கிறீங்களா? இன்னும் உங்களுடைய புருஷனுக்கு தெரியாம உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க ஷேர் பண்ற விஷயங்களை இன்னையோட நீங்க நிறுத்தி ஆகணும். அது கடவுளுக்கு பிரியமான காரியம் கிடையாது. 2 பேரும் இணைந்து ஒருவேளை ஒரு நல்ல மென்டர் இல்ல ஒரு பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கணும். அதை பைபிள் என்கரேஜ் பண்ணுது. ரொம்ப நல்ல விஷயம். இது பெற்றோரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? கட்டி கொடுத்த பிறகு அங்க போய் தலையிட்டு இன்டர்ஃபியர் ஆகி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி எத்தனை குடும்பங்களை நம்ம அழித்திருக்கிறோம். எங்க போய் கொண்டு இருக்கிறோம்? இதை நம்ம சிந்திக்கணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான சவால்கள். நடைமுறை வாழ்க்கையில அனுதினமும் சந்திக்கிற சவால்கள். இப்ப கர்த்தர் அவங்கள குடும்பமா அவங்களை ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொன்னா சந்தோஷமா அவங்கள வாழ விடுங்க. ஒருவேளை அவங்க இணைந்து உங்களிடத்துல உதவி கேட்க வராங்கன்னா வேதத்தின் அடிப்படையில உதவி செய்யுங்க. அங்கேயும் நம்ம சுயநலமா எந்த ஆலோசனையும் கொடுக்க கூடாது. அவர்களுக்கு தெரியாமையே அவர்களுடைய வாழ்க்கையை நாமளே கெடுத்து விடுகிறோம். நம்ம யாருமே இன்டென்ஷனலா பண்றது இல்லை. ஆனா பிசாசு இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை அவன் வீணாக்குறான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இது முதலாவது உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நினைச்ச காரியம். அடுத்தது 2வதாக நமக்கு இந்த சவால்கள் எங்க வருது அப்படின்னு கேட்கும்போது,
மறுபடியும் ஒரு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, மணி மேனேஜ்மெண்ட்ல சரியா, பணத்தை குடும்பத்துல நம்ம கையாளுகிற விஷயங்களில நமக்கு சவால்கள் வருகிறது. இது ஆஹ், எந்த குடும்பத்திலும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. சரியா, இதுல நமக்கு வேதம் என்ன சொல்லி தருகிறது, எப்படி நம்ம இதை கையாள போகிறோம்? சரியா, முதலாவது நான் ரொம்ப அடிப்படையா கத்துத்தர்றது என்ன அப்படின்னு கேட்டா, திருமணம் ஆன பிறகு ஒரு கணவன் மனைவி ஒருவேளை 2 பேரும் சம்பாதிக்கலாம் அல்லது ஒருவர் சம்பாதிக்கலாம். சரியா, எப்படியோ, ஆனா தேர் ஷுட் பி கம்பைன்டு ஃபினான்சஸ். சரியா, இது ரொம்ப 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 முக்கியம். சரியா, 2 பேரும் இணைந்து பணத்தை என்ன சொல்றது கையாளுவது அவசியம். இதுல இப்படி சொல்லக்கூடாது. என்னன்னு கேட்டா, இது ஏன் பணம், இது ஓம் பணம், இது நீ இதுக்கெல்லாம் வச்சுக்கோ, நான் இதை இதுக்கெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது குடும்பத்துல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, 2 பேரும் இணைந்து தான் பணத்தை கையாள வேண்டும். குறிப்பா இது வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்க்கு அதிகமா ரொம்ப முக்கியமானது. வேலை செய்யக்கூடியவர்கள் 2 பேரும் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க, ஏன்னா இப்போ உலகம் நிறைய இந்த விஷயங்களை தானே கத்து தருது. அப்ப என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா, இப்போ எனக்கு அந்த பிரைவசி வேணும்னு நினைப்பாங்க. நான் வந்து இப்படி நான் செலவு பண்ண எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க தனித்தனியா பணம் வச்சு செலவு பண்றதுக்கு எதுக்கு திருமணம் பண்ணீங்க? அதுக்கு தனித்தனியா பணத்தை வச்சு திருமணம் ஆகாமலே செலவு பண்ணிட்டு இருக்கலாமே. சோ இது ரொம்ப முக்கியம் நம்ம சிந்திப்பது. 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை கையாள வேண்டும். ஒருவேளை நான் மட்டும் சம்பாதிச்சாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாலும் சரி, அதுல உரிமை கோருவதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இருவரும் இணைந்துதான் பணத்தை கையாள வேண்டும். சரியா, இது ரொம்ப முக்கியம். 2 பேரும் சேர்ந்து பட்ஜெட் பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து பிளானிங் பண்ணுங்க. சரியா, புருஷனுக்கு தெரியாம பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நிறைய வந்து காரியங்கள் இது நடக்குது இல்லையா? புருஷனுக்கு தெரியாம மனைவி ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க. சமீபத்துல ஒரு குடும்பத்துல நாங்க போய் பேசும்போது, ஏங்க இந்த கிரெடிட் கார்டு உங்க புருஷனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு தலையை சொல்லிடுறாங்க. சரியா, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். 2 பேரும் சேர்ந்து பணத்தை கையாள வேண்டும். ஈவன் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிற விஷயங்கள், இது ரொம்ப ரொம்ப நம்ம சிந்திக்கிறது அவசியம். ஒருவேளை என்னோட பெற்றோருக்கு நான் செய்ய நினைக்கிற காரியங்கள், ஒருவேளை என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு நான் செய்ய நினைக்கிற காரியங்கள், ஏங்க ஒரு ஊழியருக்கு கொடுக்கிற காரியங்களா கூட இருக்கட்டும், ஒரு ஊழியத்துக்கு நான் செய்யற விஷயங்களா கூட இருக்கட்டும், அதுவுமே கூட there should be complete 100% transparency. 100% வெளிப்படையாய் காரியங்களை செய்ய வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு என்னுடைய மனைவிக்கு தெரியாம என்னுடைய பெற்றோருக்கு நான் பணம் கொடுக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய புருஷனுக்கு தெரியாம என்னுடைய பெற்றோருக்கு நான் கடன் கொடுக்க கூடாது. இது 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க குடும்பத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை சிந்திச்சு பாருங்க. இப்ப பல நேரங்கள்ல இது ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிடுது இல்லையா? மறைச்சு காரியங்களை செய்யறது எங்க இருந்தே வருது அப்படின்னு கேட்டா, இப்ப ஆம்பளை பசங்களை பெத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கல்ச்சர்ல இந்த திங்கிங்க்கு கல்ச்சர் இடம் கொடுத்துருது. என்ன அப்படின்னா, அந்த ஆம்பளை பையன் எப்படியும் சம்பாதிப்பான், நமக்கு செய்வான், அதனால லோன் எடுத்து, சமீபத்துல ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது அவங்க பகிர்ந்து கொண்ட காரியம், இந்த லோன் எடுத்துட்டாங்க, அந்த லோனை அடைக்கிறதுக்கு எல்லாமே அந்த பையன் மேல விழுது. சரியா, இதை வந்து பெண் பார்க்க போகும்போது பெண் இடத்துலயும் அவங்க பெற்றோர் இடத்துலயும் பகிர்ந்து கொள்வது கிடையாது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்றான், இந்த லோன் விஷயத்த மனைவி கிட்ட சொல்லவே இல்லை, அதை மாசம் மாசம் அடைக்கணும். ஆனா அதை எப்படி எந்த போர்வையில செய்யறான்னு கேட்டா, என் அப்பா அம்மாவுக்கு நான் கொடுக்க கூடாதா அப்படின்னு அவன் கொடுக்கறது மூலமா அந்த லோன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரியா, இது அங்கேயே நம்ம பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஆழமா நான் சொல்லட்டுமா, என் பையனை நான் கட்டி கொடுக்கும் போது அவன் வந்து கல்யாணத்துக்கு பிறகு அடைக்கிறதுக்கு எந்த லோனும் அவனுக்கு இருக்கக்கூடாதுங்க. நான் ஓப்பனாவே இதை சொல்றேன். அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஏதாவது பணம் அவன் கொடுக்கணும், மாசம் மாசம் அடைக்கணும்னு சொன்னா, பெண் பார்க்க போகும்போதே அந்த பெண் இடத்துல இதை கேட்டுதான் சம்பந்தம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு லோன் இருக்குதுமா, இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல இவன் அடைக்கணும், இது உனக்கு விருப்பமா இருந்தா நீ கல்யாணம் பண்ணு. அவங்க பெற்றோர் இடத்துல அதை பகிர்ந்து கொள்ளணும். இது சின்ன விஷயமா நம்ம நினைக்கலாம், ஆனா பெரிய பிரச்சனைகளை நம்முடைய குடும்பத்துல ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். There is no separate stewardship. This is joint stewardship. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் கத்து தரக்கூடிய உக்ரானத்துவம் இதுதான். 2 பேரும் நம்ம கர்த்தருக்கு ஒன்றாக இணைந்து, சரியா, கர்த்தர் கொடுத்த பணத்தை நம்ம செயல்படுத்த போகிறோம். அந்த பணத்துக்கு அவர் தான் அதிகாரி, அந்த பணத்துக்கு ஆண்டவர் தான் அதிகாரி. நம்ம வைத்திருக்கிற ₹1 கூட அது என்னுடைய பணம் கிடையாது. சரியா, அது கர்த்தர் பணம், அது நம்மளுடைய பணம் கிடையாது. ஆகவே இந்த காரியங்களை எல்லா விதத்திலையும் அவங்களோட கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, சரியா, ஒருவேளை நல்ல பர்பஸ்க்காக நாங்க அதை பயன்படுத்தலாம். பெற்றோருக்கு கொடுக்கறது தப்புன்னு சொல்லல, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 பெற்றோருக்கும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. சொல்ல போனா மனைவி வந்து அதை சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த அறிவு இருக்கணும். ஒரு கணவர் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மனைவிக்கு அந்த அறிவு இருக்கணும். பெற்றோருக்கு நம்ம என்ன தரப்போறோம் ஒரு மாசத்துல, அதை வந்து நம்ம 2 பேரும் இணைந்து சந்தோஷமா தீர்மானம் எடுப்போமானால்
குடும்பத்துல இது நிமித்தம் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகளோ சவால்களோ நமக்கு வராது. அதை எளிதா நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். பெற்றோர் தயவுசெய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. பிள்ளைகள் வந்து நமக்காக கிடையாது. எனக்கு வந்து பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாருன்னா அவங்க வந்து என்னுடைய தேவைகளை சந்திச்சுக்கிறதுக்காக கிடையாது. எனக்கு சில தேவைகள் இருக்கு, அதுக்கு எடுத்து போட்டுட்டு அவன் தலையில கட்டுறது வந்து நான் செய்யக்கூடாது. அதனால புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் அவருக்காக வளர்த்து கொடுக்க. அதனால இதை நம்ம நல்லா மனசுல வச்சு, அப்படி இருக்கும்போது ஒரு பண பாரத்தையோ, சரியா, அந்த கடனுடைய பாரத்தையோ, ஒரு லோன் அடைக்கிறதுடைய பாரத்தையோ, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல அடைக்கிறதுடைய பாரத்தையோ அவன் தலையில தூக்கி போடக்கூடாது. அது போடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஒருவேளை லோனே இருந்தாலும், அப்ப நீ கல்யாணம் ஆகி போற, இனி நாங்க அடிச்சுக்கிறோம், நீ போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ. அதை சொல்றதுதான் ஒரு நல்ல பேரண்ட்ஸோட வேலை. இல்லைன்னா அதை எடுக்கவே கூடாது. அது நல்லா புரிஞ்சுச்சு. சோ இது மூணுத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். கம்பைன்டு பினான்சஸ், 2 பேரும் சேர்ந்து பணத்தை வைத்து கையாள போகிறோம். அதுக்கு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல இதை கேட்டுட்டு இருக்கும்போது என் பணம் என் மனைவி பணம்னு சொல்ற ஒரு மோட்டோ, அந்த அந்த பழமொழி இன்னும் உங்க குடும்பத்துல இருக்குன்னா இன்னைக்கு அதை மூட்டை கட்டி வச்சிருங்க. அந்த மாதிரி பணமே கிடையாது. ரெண்டுமே நம்முடைய பணம் தான். சரியா? அடுத்தது 2வது நம்ம பார்த்தது 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய உக்ரானத்துவம். இல்ல, கர்த்தர் தலைவர், நாம வெறும் உக்ரானக்காரர். வி ஆர் மேனேஜர்ஸ், நிர்வாகிகள். உக்ரானக்காரர்கள்னா நிர்வாகிகள். கொடுக்கப்பட்டதை நிர்வாகம் செய்யறோம். 2 பேரும் சேர்ந்து நிர்வாகம் செய்யணும். அதே போல 3வதா நம்ம பார்த்தது எதையுமே மறைச்சு பண்றது கிடையாது. எல்லாவற்றையும் சொல்லி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கம்யூனிகேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி காரியங்களை செய்யணும். அதுல எதுவுமே வந்து மறைச்சு வைக்கிறது எதுவுமே கிடையாது. சரியா? இப்போ ஒருவேளை என் மனைவிக்கு தெரியாம நான் என்ன பணத்தை கையாளுகிறேன், அதை இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை உங்க கணவருக்கு தெரியாம எப்படி பணத்தை நீங்கள் கையாளுகிறீர்கள், அதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமானால் சரியா, அதை இன்றைக்கு சரி செய்வது மிகவும் நல்லது. சரியா? செஞ்சிட்ட பிறகு சொல்றது கிடையாது. நான் சில நேரத்துல அந்த தவறை செஞ்சிருவேன். வெளியில போகும்போது சிலருக்கு வந்து பணம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொடுத்துட்ட பிறகுதான் வந்து மனைவி கிட்ட சில நேரத்துல சொல்லுவேன். அப்புறம் தான் யோசிப்பேன், ஐயோ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணுமே அப்படின்னு யோசிப்பேன். சரியா? பல நேரங்கள்ல நம்ம தவறி போகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து சரி செய்வோமானால் பாருங்க, இதை கர்த்தர் அருமையா நடத்துவார். நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது வீட்டுல ஒரு ஊழியக்காரர் வரார், என் மனசுல நினைப்பேன் இவருக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பேன். நான் நினைச்சிட்டு இருக்கும் போதே மனசுல என்ன ஜோம் பண்ணுவேன்னு கேட்டா, என் மனைவிக்கும் இதே சிந்தனையை தாங்காண்டவரேன்னு ஜோம் பண்ணுவேன். நாங்க பிராக்டிஸ் பண்றதை உங்களுக்கு சொல்லித்தரோம். நான் ஜோம் பண்ணுவேங்க, ஆச்சரியமா இருக்கும். உள்ள போய் ஏமா இவங்களுக்கு எவ்வளவுமா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பேன். ஏற்கனவே கவர்ல 3000 ரூபாய் போட்டு வச்சிருப்பாங்க. இதை கொடுக்கலாம்னு சொல்லி, உங்களுக்கு என்னங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றது புரியுதா? 2 பேருக்கும் அந்த ஒருமன பாடு, 2 பேருக்கும் அந்த ஏக சிந்தை. சரியா? ஈவன் இன் ஸ்மால் ஸ்மால் மேட்டர்ஸ், இல்லையா, ஒரு சின்ன விஷயங்கள் கூட இதுல ஒரே இலக்கோடு ஒரே விதமாய், அதுதான் அந்த வசனத்துக்கான அர்த்தம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்து ஒரு மாம்ச உறவுனா என்ன? நிறைய நேரங்கள்ல இப்படி ஒருத்தர் சொன்னார், என்னன்னா we share our bodies but we don't share our purses அப்படின்னு சொன்னார். குடும்பத்துல வந்து என்னுடைய உடம்ப நான் கொடுக்குறேன் என் மனைவி கிட்ட, ஆனா என்னுடைய பர்ஸ் நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மைதான் அது, இல்லையா? நம்ம அதை பெரிய விஷயமா நினைப்போம், ஆனா இது ரொம்ப சின்ன விஷயமா நினைப்போம். கிடையாதுங்க. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நீங்க விவாகரத்தினுடைய காரியங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் சரீர உறவுல உண்மைத்தன்மை இல்லாததுக்காக மட்டும் பிரியறது கிடையாது. பணம் விஷயத்துல ஃப்ராடுத்தனம் நடந்ததுனால பிரிஞ்சிருக்கிறாங்க. அதை மறைச்சி வைக்கிறதும், அதை பெற்றோரும் அதுல சதி செய்வதும், இல்லையா, பிள்ளைகளும் அதுக்கு ஆதரவா இருப்பதும், நம்ம வந்து அதை எதுவுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணாம எதை பத்தியும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாம மறைச்சு காரியங்களை செய்யறதுனால பெரிய பெரிய விளைவுகள் ஏற்படலாம். சரியா? சின்ன விஷயங்களா நீங்க சிந்திச்சாலும் அதை கருத்திற்குள்ள வைத்து சரி செய்யும் போது நிச்சயமாய் அதுல சமாதானமாய் சந்தோஷமாய் காரியங்கள் செயல்படும். 2 பேரும் சேர்ந்து, சரியா, பணத்தை ஒரு பெரிய விஷயமா நினைக்காம, பண ஆசை இல்லாம கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து பாருங்க. அது ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றாம போவாரா? நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடி பாருங்க, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். சரியா? அளவுக்கு மீறி இன்னைக்கு ஆசைப்படுறதுனாலதாங்க ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு எந்த குடும்பம் கடன் பிரச்சனை இல்லாம இருக்குது? குடும்பத்துல ஒரு சபையில வந்து 50 குடும்பம் இருக்குன்னா அதுல ஒரு 5 குடும்பம் தான் கடன் இல்லாம இருக்கு. 45 குடும்பங்கள் கடனோட இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த எல்லைகளை மீறி நாம் செயல்படுவது, தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற எதிர்பார்ப்புகள், இல்லையா? கணவருக்கு தெரியாம அமேசான்ல ஆர்டர் பண்ணி ஒரு பெரிய பொருளை வாங்கிடுறது. அதுக்கப்புறம் இவர் வந்து மண்டையை போட்டு பிச்சுப்பார், இது எங்கந்திரி ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்பார். சரியா? ஏகப்பட்ட விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த உண்மைத்தன்மை இல்லாமல் போகும்போது அங்க கடன்லயும் மற்ற காரியங்களை நம்ம மாட்டி அதுல இருந்து வெளிவர முடியாம இருக்கும். அது ஒரு பெரிய சாத்தானுடைய கட்டு. அதுல நம்ம உண்மையா இருப்பது அவசியம், அதை சரி செய்வது அவசியம். இதை சாதாரணமா நினைக்காதீங்க, இது ஒரு பெரிய விஷயம்.
அதை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அவசியம். 2 காரியங்களை நம்ம சிந்திச்சோம். ஒண்ணு, நம்ம உறவுகள் அப்படின்னு சிந்திக்கும் போது என்னுடைய மனைவி எனக்கு நம்பர் 1. சரியா? எந்த உறவா இருந்தாலும் சரி. அடுத்தது 2வது, பணம் என்று சிந்திக்கும் போது நாங்கள் இணைந்துதான் இதை கையாளுவோம், இணைந்துதான் செலவு பண்ணுவோம். இதுல எனக்கு மறைச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியா? சொல்ல போனா ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஒருவேளை தனித்தனியா அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய பாஸ்வேர்டு, அவங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த நேரத்துல வேணா என்னுடைய ஆப் போட்டு பார்த்து என்ன பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு செலவு பண்றன்றதை அவங்களுக்கு நான் காண்பிக்கணும். அதே போல நான் பார்த்தேன்னா அவங்க அதை மறைக்க கூடாது. இந்த மாதிரி இருவரும் இணைந்து நம்ம பண விஷயத்திலும் கையாளுவது அவசியம். மூணாவது விஷயம் நான் டச் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டா, சவால்களை எங்க சந்திக்கிறோம்னா உணர்வு ரீதியான விஷயங்கள். இது ரொம்ப முக்கியமானது. உணர்வு ரீதியான விஷயங்கள். சரியா? எமோஷனல் சேலஞ்சஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். 1 பேதுரு எடுங்க, 3ஆம் அதிகாரத்துல. இன்னைக்கு குறைவான வசனங்கள் தான் நான் எடுக்கிறது. சில விஷயங்களை பிராக்டிக்கலா பேசணும்னு நினைக்கிறதுனால அங்கங்க எடுத்து சில கோட்பாடுகள் தான் உங்களுக்கு சொல்றேன். இது என்னோட யூஸ்வல் ஸ்டைல் கிடையாது. ஆனாலும் கூட சிலர் கேட்டுக்கொண்டது நிமித்தம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபேமிலி மீட்டிங்ல தான் பேச முடியும். சரியா? மற்ற மீட்டிங்ஸ்ல பேச முடியாது. அதனால இதை இங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் பாருங்க. 7வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானோர் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். 2 வார்த்தையை கவனிங்க. விவேகம் அப்படின்னு எழுதுறாரு பாருங்க பேதுரு. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அண்டர்ஸ்டாண்டிங், விவேகம். சரியா? அடுத்தது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வருது. இதெல்லாம் உணர்வு ரீதியான அந்த இணைப்பின் வார்த்தைகள், உணர்வு ரீதியான இணைப்பின் வார்த்தைகள். சரியா? அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விஷயத்த நான் முதலாவது தெளிவு பண்ண விரும்புறேன். சரியா? உணர்வு ரீதியான சவால்களை நம்ம எங்க சந்திக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது நம்முடைய பேச்சு. சரியா? இப்ப கணவனும் மனைவியும் இணைந்து பேசுவதற்கு நாம் அதிகமாய் நேரம் செலவிட வேண்டியது அவசியம். சரியா? எப்படி பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது? பொதுவா இந்த கம்யூனிகேஷன் பத்தி சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன், செகண்ட் லெவல் கம்யூனிகேஷன், தேர்ட் லெவல் கம்யூனிகேஷன் சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன் என்னன்னு கேட்டா ஹாய் பாயோட இருக்கும். சரியா? ஹாய், ஹலோ, பாய். இதுவும் புருஷன் மனைவி இடத்துல இப்படி இருக்குங்க சில குடும்பத்துல. சரியா? அவருக்கு காஃபி வேணும்னா அம்மா ஒரு காஃபி அப்படின்னுவாரு. சரியா? துணி அயன் பண்ணி தரோம்னா துணி அயன் பண்ணி வச்சிரு அப்படின்னுவாரு. சரியா? மனைவிக்கு ஏதாவது வேணும்னா எங்க வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னுவாங்க. சரியா? இதுக்கப்புறம் எந்த பேச்சும் இருக்காது. சரியா? இது ஃபர்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன் தான். அதோடய நிக்கும் சில குடும்பங்கள்ல. அதை தாண்டி போகாது. சரியா? 2வது லெவல்ல, சரியா, 2வது லெவல் கம்யூனிகேஷனுக்கு சில குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. அது அங்கேயே நிக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். சில நேரங்கள்ல அவங்க செய்யறத நம்ம பாராட்டுறோம், நாம செய்யறத அவங்க பாராட்டுறாங்க. சரியா? தீர்மானம் எடுத்தல், அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். 2 பேரும் இணைந்து என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா டிஸ்கஸ் பண்ணி செய்யறோம். ஏன்னா அப்கோர்ஸ் அது முக்கியமான தீர்மானங்களா இருக்கும் குடும்பத்துல எடுக்க வேண்டியது. அதை சொல்லிதான் ஆகணும். சரியா? சொல்லிதான் ஆகணும்னு கட்டாயம் வரும்போது அதை சொல்லுவது, அதை சொல்லி இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு செய்வது. சரியா? ஒருத்தர் ஒரு வேளை காம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்ப நீங்க நல்லா சிந்திங்க. இதுதான் 2வது லெவல் கம்யூனிகேஷன். இப்ப இதெல்லாம் நம்ம மற்றவங்க கிட்டே பண்றோமே. நான் சொல்றது உங்களால சிந்திக்க முடியுதா? இதெல்லாம் நம்ம மற்றவங்க கிட்டே பண்றோமே. நம்ம வேலை செய்யற இடத்துல இதை பண்றோமே. வேலை செய்யற இடத்துல வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், வி டிஸ்கஸ் திங்ஸ் ஃபார் டேக்கிங் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ். அதே போல ஹாய் பாய் எல்லாம் எல்லாருக்கும் சொல்றோமே, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவோமே. சரியா? அப்ப மற்றவங்களோடய இது மாதிரி பேசுறோமே. அப்ப இதை தாண்டி நம்ம எங்க போயிருக்கிறோம் குடும்பத்துல? So what is the third level? What is the deepest level of communication? அதை நம்ம நல்லா சிந்திக்கணும். அந்த டீப்பஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, you get inside your spouse. சரியா? அவங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க போறீங்க. சரியா? இருதயத்துக்குள்ள போய் அவங்களுக்கு ஆழமான ஆசைகள் என்ன, அது ஒரு கணவர் அறிந்திருக்க வேண்டும், அதே ஒரு மனைவி அறிந்திருக்க வேண்டும். சரியா? வாட் ஆர் தேர் டீப்பஸ்ட் ஆஸ்பிரேஷன்ஸ்? அதே போல அவங்களுடைய கிரேட் பெயின்ஸ் என்ன, அந்த இருதயத்துக்குள்ள அவங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத வலிகள், பயங்கள், இது நிச்சயமா அவங்க கிட்ட இருக்கும். அதுவும் ஒரு பெண் கிட்ட அந்த இன்செக்யூரிட்டி நிறைய இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை நம்ம எப்படி பேசுகிறோம்? அதே போல அவர் இன்ஃபீரியாரிட்டிஸ், நான் சொல்லுவேன் நம்முடைய பர்சனாலிட்டிஸ் மோல்ட் ஆகிறதே கல்யாணம் ஆன பிறகுதான். சரியா? நம்ம கிட்ட இருக்கிற என்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் குறைஞ்சதே என் மனைவி எனக்கு வந்த பிறகுதான்.
இன்னைய வரைக்கும் அது நல்ல இன்னைய வரைக்கும் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பயப்படுவேன், சரி, அவ்வளோ இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்போ எனக்கு என்ன அப்படின்னு கேட்டா, என் மனைவி இருக்கிறா, அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா, சரியா, இனி நான் யாருக்கு பயப்படணும், சரியா, யாருக்காக நான் இது பண்ணணும், யூனோ, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்குறோம் நம்ம கணவருக்கு, சரியா, அந்த ஈஸியா அவரை ஃபீல் பண்ண வைக்கிறோம் இல்லையா, மனைவிக்கு அந்த ஈஸியா ஃபீல் பண்ண வைக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்பத்துல யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஆழமா மனசுல இருக்கிற வேதனைகளை யார்கிட்ட சொல்லுவாங்க? நீங்க நினைக்கிறீங்களா அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட அதை சொல்ல முடியுமா? அண்ட் யூனோ, பொதுவா சொல்லப்படுற ஒரு தவறு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. ஆம்பளைங்க வந்து பேசுறதுக்கு வெக்கப்படுவாங்க, சரியா, பெண்கள் வந்து நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஆம்பளைங்க இப்படி பேசுறது வெக்கப்படுவாங்க சொல்றது இட் இஸ் நாட் ட்ரூ. இது உண்மை கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர் அரசியல் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேர் வந்து விளையாட்டுத்துறையை பத்தி பேசுறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு எதை பத்தி பேசணும் அப்பெல்லாம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அப்ப ஒன்னா சேர்ந்து 4-5 ஆம்பளைங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவோம், நம்ம மணிக்கணக்கா பேசுவோம், நேரமே போறதே தெரியாது. அப்போ அந்த நேரத்துல நம்ம வெக்கம் எங்க போகுது? உண்மையாவே இயல்பாவே ஆம்பளைங்க அப்ப பேச குறைஞ்சவங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறுங்க, சரியா. நாம நிறைய பேசுறோமே. ஒருவேளை நம்ம வெளியில பார்க்கும்போது ஒரு ஆண் வந்து அப்படி பொறுமையா இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு பெண் வந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். அதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம் அப்படின்னா, பெண்கள்னாலே ஆல்வேஸ் டாக்கட்டிவ், அவங்க பேசுவாங்க, எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க, ஆண்னா வெளிப்படுத்தவே மாட்டார். பட் தட் இஸ் நாட் தேர் இன்ஸ்டிங்க்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். men do not shy at shy from talking. That's not true. இப்ப நாம வந்து நம்முடைய மனைவிகளோட எல்லாத்தையும் ஷேர் பண்றோமா? இன்னைக்கு நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க இது வரைக்கும் உங்க மனைவியோட பகிர்ந்து கொள்ளாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? இது வரைக்கும் நீங்க பகிர்ந்து கொள்ளாத காரியங்கள் இருக்கிறதா? இஸ் தேர் எனிதிங் தட் யூ ஹவ் நாட் ஷேர்ட் வித் யுவர் ஹஸ்பண்ட்? இதை நீங்க நல்லா சிந்திக்கணும், சரியா. என்னுடைய மனைவி எனக்கு திருமணம் ஆன ஒரு சில நாட்கள்லயே எனக்கு இந்த ஒரு ஃப்ரீடத்தை அவ கொடுத்துட்டா. என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய தோல்விகள் எதை நான் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையுடைய மனைவி எனக்கு வந்திருக்கிறா அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுத்துட்டாங்க என் மனைவி, சரியா. இன்னைக்கு எது நடந்தாலும் அவங்க கிட்ட தான் முதல்ல ஷேரிங். அப்போ இந்த ஈஸினஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஒருவேளை அவங்களுடைய பழைய தோல்விகள் கூட உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா, அவங்களை நீங்க மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அந்த வழிகள், ஒருவேளை திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த தோல்விகள், ஒருவேளை ஒரு டார்க்கான ஒரு பாஸ்ட், ஒரு இருண்ட ஒரு கடந்த காலம், இதை வந்து எடுத்துட்டு வந்து சொல்லும் போது மன்னிக்கிறதுக்கும் அவங்களை ஏற்றுக்கொள்றதுக்கும் நம்ம தயாரா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அப்படித்தானே நம்மளை ஏற்றுக்கொண்டார். அதே போல நம்ம ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோமா? இதை நம்ம வந்து சிந்திக்கணும், சரியா. முதலாவது இது நமக்கு அவசியம். அப்ப நீங்க எந்த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருக்கிறீங்க அதை சிந்திங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறீங்களா, செகண்ட் லெவலுக்கு வந்து இருக்கிறீங்களா, இல்ல தேர்ட் லெவல்ல போய் கொண்டு இருக்கிறதா? எப்படி நம்ம வந்து காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம், எல்லாவற்றையும் நம்ம அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமா, தயாரா இருக்கிறோமா, சரியா. அதே போல அந்த ஃப்ரீனஸ் நான் என் மனைவிக்கு கொடுத்திருக்கிறேன்னா, அவங்களுடைய அந்தரங்க காரியங்கள் கூட, மனதில மறைந்திருக்கிற காரியங்கள் கூட என் கணவர் இடத்துல வெளிப்படுத்தினா என்னை வந்து வெறுத்துற மாட்டார், என்னை தோல்விக்குள்ள ஆக்க மாட்டார் அப்படின்ற ஃபீல் நான் கொடுத்திருக்கிறேன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல அடுத்தது கண்டிப்பா இந்த எமோஷனல் இதுல சொல்லும் போது நம்ம வந்து லிசனிங் பத்தி பேசணும் இல்லையா. நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஆனஸ்டி இன் லிசனிங், கவனிக்கிறதுல எவ்வளவு உண்மை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து இதுக்கு நம்ம நிறைய நேரம் கொடுக்குறோமா? ஒருவேளை நான் சில விஷயங்களை அவங்களோடு பேசும்போது அவங்க கவனிக்கிறதுக்கே மனசு இல்லைன்னா என்ன ஆகும்? இதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நான் வெளியில போய் மற்றவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் இல்லையா. இப்படித்தானே பல குடும்பங்கள்ல இன்னைக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இப்ப நான் எல்லாத்தையும் என் மனைவிட்ட சொல்லிட்டேன்னா வெளில சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? பல நேரங்கள்ல இந்த பிசாசு வந்து இதுலதான் ஆபத்துகளை கொண்டு வருவதற்கு, சவால்களை கொண்டு வரும்போது அதுல விழுந்து போயிடுறோம் இல்லையா. We are not listening to our wives. If someone else is ready to listen to my wife, then what will happen? இப்ப நான் வந்து என் ஒய்ஃபை வந்து கவனிக்கிறதுக்கு, அவங்க பேசுறதை கவனிக்கிறது நான் தயாரா இல்லாத போது வேற யாரும் அவங்க பேசுறதை கேட்கறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் குடும்பத்துல? நீங்களே சிந்திச்சுக்கோங்க. அங்கதானே பிசாசு வந்து நிறைய சவால்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரோம், சரியா. இதை நம்ம சிந்திக்கணும். அப்ப டேக் டைம், நம்ம நிறைய நேரத்தை கொடுப்போம். மறுபடியும் சொல்றேன், உங்க சரீரத்தை மட்டும் கொடுக்கறது இல்ல, உங்களுடைய பர்ஸ கொடுக்கணும், உங்களுடைய நேரத்தையும் கொடுக்கணும் உங்க மனைவிக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. அந்த நேரத்தை நம்ம கொடுக்குறோமா, அதையும் நம்ம சிந்திப்போம். அதே போல இந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி, நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை கவர் பண்ணேன். ஆனா அதே சமயம் இதுலயும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், எமோஷனல் கனெக்ஷன்ல கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும்,
சரியா? நிறைய நேரத்துல பிசாசு இதுல சவால்களை கொண்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னுடைய மனைவியா தான் இருக்கணும். சரியா? என்னுடைய கான்பிடென்ட் என்னுடைய மனைவியா தான் இருக்கணும். நான் வந்து நம்ப தகுந்த ஒரே ஆள் இந்த பூமியில என்னுடைய கணவரா தான் இருக்கணும். அவங்கதான் என்னுடைய சிறந்த நண்பர், என்னுடைய சிறந்த நண்பி, அவங்கதான். சரியா? அப்படிதான் இருக்கணும். அதே போல இந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரியா? மனைவி இல்லாத நேரத்துல ஆப்போசிட் செக்ஸ் மற்றவங்க சகோதரிகள் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ஆலோசனை கொடுக்கறன்ற பேர்ல எதுவுமே நீங்க மறைச்சு செய்யக்கூடாது. அங்கேயும் பிசாசு வந்து ஏகப்பட்ட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறான். சரியா? பல நேரங்கள்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல நம்ம விழுந்து போயிடக்கூடாது. And you should show wisdom, discretion when it comes to building relations with your colleagues and your friends. அதுல நம்ம டிஸ்கிரிஷன் காமிக்கணும். அவங்களோட எப்படிப்பட்ட உறவு, நம்முடைய வேலை செய்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், மற்றவரோட எப்படிப்பட்ட உறவுல இருக்கிறோம், அதுல நம்ம ஞானமா செயல்படுகிறோமா? சில நேரத்துல அதை தெரியாமலே கூட அவங்களுடைய அன்பு நம்ம பக்கம் ஈர்க்கப்பட நம்ம இடம் அளிக்க கூடாது. சரியா? அவங்க கணவர்கிட்ட ஷேர் பண்றதை விட உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண விரும்புறாங்கன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப கிட்ட பிசாசு உங்க வாழ்க்கையில ஏற்கனவே விளையாட ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இதுல நிறைய ஆபத்துகள் இருக்கிறது. அதனால நம்ம வந்து இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்ம இதை சரி செய்வதற்கு நம்ம வந்து நம்முடைய மனைவியோட நேரம் செலவு பண்ணி, நம்முடைய சொந்த புருஷர்களோட நேரம் செலவு பண்ணி, சரி, அவர்களோட எல்லா விதத்திலையும் நம்ம வந்து காரியங்களை பகிர்ந்து கொண்டு கவனிக்கிறதற்கு ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாய் இருந்து எல்லாவற்றையும் வெளிப்படையாய் அவர்களோடு நம்ம பகிர்ந்து கொண்டு, சரியா, வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களையும் நான் அவர்களோடு ஷேர் பண்ண என்னுடைய வாழ்க்கை அப்படி போகுமானால் அப்போ என்ன இருக்காது அப்படின்னு கேட்டா, வெளியில யார் மூலமா பிசாசு விளையாடினாலும் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஷேர் பண்ண உங்களுடைய மனைவி இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஷேர் பண்ண உங்களுடைய கணவர் இருப்பாங்க. சரியா? இதுதான் பேதுரு சொல்லி தரேன், இந்த விவேகம். அவங்களை கனப்படுத்துங்க, விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்க. சரி, அவங்க ஏற்கனவே பலவீன பாண்டமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களோட விவேகத்தோடு நம்ம நடந்து கொள்வது அவசியம். சரியா? இந்த 3 காரியங்கள் மனதில் வைப்போம். அதே போல 4வது விஷயம், அடிக்கடி பேசப்படுகிற ஒரு விஷயம், நமக்கு வரக்கூடிய சவால்கள் நம்முடைய உடல் ரீதியான விஷயங்களும் கூட. சரியா? செக்ஷுவல் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன், இதை கடைசியா சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுல பவுல் திருமண காரியங்களை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லி தர்றாரு. நிறைய இடங்கள்ல நான் இதை கற்று தந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் படிச்ச வசனங்கள் தான். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து பாருங்க. 1 Corinthians 7 from 2 onwards. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் உடையவர்களாய் இருக்க வேண்டும். சரியா? ஐ இஸ் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல் ஆஸ்பெக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. சரியா? அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. 5வது வசனம் பாருங்க. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். சரியா? இந்த 4 வசனங்கள்ல அவர் சரீர ரீதியான உறவை குறித்து பேசுகிறார். இதுல சவால்கள் நிறைய குடும்பங்களில் வருகிறது. இதுல நம்ம சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னு கேட்டா, மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, அதே போல கணவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை மதிக்க வேண்டும். அது வந்து கர்த்தர் நமக்கு சொல்லித்தர விஷயங்கள். என்னுடைய சரீரத்திற்கு அவங்க அதிகாரி, அவங்களுடைய சரீரத்திற்கு நான் அதிகாரி. இதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். இதை மனைவிமார்கள் அதிகமா புரிஞ்சுக்கணும். கணவர்களை விட மனைவிமார்கள் அதிகமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கணவன், சரியா, அவர் வந்து ஆவிக்குரிய நிலைமையில விழுந்து போறதுக்கும் சரி, சரீர ரீதியான சோர்வு வர்றதுக்கும் சரி, நல்லா கவனிங்க, உணர்வு ரீதியான சோர்வு வர்றதுக்கும் சரி, சரியா, எல்லா விஷயங்களையும் சோர்வுகள் வருவதற்கு இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு காரணமாயிடும். ஒருவேளை அந்த உடல் உறவுல நீங்க அவங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால், சரியா, இட்ஸ் their physical need, like drinking water, like eating, like sleeping. We are made like that. ஆண்டவர் நம்மள அருமையா அப்படிதான் படைச்சிருக்கிறார். எப்படி தண்ணி குடிக்கிறோமோ, சாப்பாடு சாப்பிடுறோமோ, அதே போலதான் இதை வந்து நாம எதிர்பார்ப்பது. இது ஒரு கணவனுக்கு குறிப்பாக கர்த்தர் அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுகிற மனைவி தான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். சரியா? அதுல கணவரும் கூட தன்னுடைய மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து,
சரியா? மனைவி இதை வேற எந்த விஷயத்துல இதுக்கு என்ன சொல்றதுன்னா சாக்கு போக்குகள் கிடையாது. வேற எந்த விஷயத்துல சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இந்த காரியத்துல நம்ம மற்றதெல்லாம் காரணம் காட்ட முடியாது. சரியா? அப்போ இந்த ஒத்துழைப்போட இதோட நம்ம முன்னேறி செல்லும் போது இதுல வரக்கூடிய சவால்களை நம்ம எளிதாய் மேற்கொள்ள முடியும். அண்ட் டோன்ட் கண்ட்ரோல் ஆர் டேக் ரிவெஞ்ச் யூசிங் செக்ஸ். நிறைய குடும்பங்கள் அது நடக்குது. சில காரியங்களை என்னுடைய புருஷன்கிட்ட சாதிக்கணும்னா அன்னைக்கு நைட்டு நான் அவருக்கு கோஆபரேட் பண்ணுவேன், ஆனா மற்ற நாட்கள் கோஆபரேட் பண்ண மாட்டேன். இட்ஸ் டேக்கிங் ரிவெஞ்ச் த்ரூ செக்ஸ். தட்ஸ் நாட் ஃபார் வாட் காட் ஹஸ் given that. ஆண்டவர் அதுக்காக நமக்கு அதை கொடுக்கல. சரியா? எல்லா நேரங்கள்லயும் நாம சந்தோஷமாய், சரியா, இதுக்கு எந்த ஒரு பிரேக்கும் கிடையாது. இப்ப 2 பேரும் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா யூ ஈவன் ஸ்கெடியூல் செக்ஷுவல் இன்டிமசி இன் யுவர் கேலண்டர்ஸ். there's nothing wrong in that. சரியா? 2 பேரும் வேலை செய்றீங்க, நிறைய இப்ப உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கும் நீங்க ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தான் நம்ம எழுந்து போறோம். கடைசியில பணம் இருக்கும், நம்ம எல்லாமே இருக்கும், வீடு இருக்கும், அங்க வாகனம் எல்லாம் இருக்கும், ஆனா மனைவி கூட இருக்க மாட்டாங்க, கணவர் கூட இருக்க மாட்டார். சரியா? பிசாசு அதுல விளையாடுவோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த மாதிரி நமக்கு சரீர ரீதியாய் சந்தோஷமா இருப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான வரப்பிரசாதம் இந்த உடல் உறவு என்கிற விஷயம். அதை நாம் மதித்து குடும்ப வரையறைக்குள், சரியா, இதை ரொம்ப ரொம்ப நல்லா நான் சொல்லித்தர விரும்புறேன். நல்லா கவனிங்க. there is no lust or fantasies about any other person that may break this relationship. ஈவன் நான் இச்சையினால் கூட, சரியா, நான் 3 விதங்கள் இதை சொல்லுவேன். ஒண்ணு சரீர ரீதியான விபச்சாரம், அடுத்தது வர்ச்சுவல் அடல்ட்ரி. இன்னைக்கு நிறைய பேர் வர்ச்சுவல் அடல்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்முடைய மொபைல்ல, நம்முடைய போன்ல, இல்லையா, செக்ஸ்டிங் மூலமா மற்றவர்களுக்கு நாம அப்படிப்பட்ட மெசேஜஸ் அனுப்புறது மூலமா, நம்ம பார்க்கிற காட்சிகள் மூலமா, இல்லையா, அல்லது நாமளே நம்மளுக்கு சுய இன்பத்தை கொடுத்துக் கொள்வது மூலமாய். அதே போல 3வதா நான் சொல்றது நம்முடைய மைண்ட், நம்முடைய தாட் அடல்ட்ரி. அடல்ட்ரி ஈவன் இன் யுவர் தாட்ஸ். இது 3மே இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லி தருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் சரீர ரீதியான விபச்சாரம் மட்டுமல்ல, சரியா, வர்ச்சுவல் அடல்ட்ரி கூட. ஒருவேளை நான் பாக்குற காட்சிகள் மூலமா இதுலயே நான் திருப்தியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எதுக்கு கல்யாணம்? திருமணம் ஆக போறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிசாசு இந்த விஷயத்தை வச்சுதானே பொய்யான காரியங்களை நமக்கு உண்மை என்று உலகம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இது உங்களோட குடும்ப உறவை பாதிக்கும். இப்ப சரீர ரீதியாக நம்ம எல்லா விதத்திலும் நம்முடைய மனைவியோட உண்மையா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறது போல நம்ம அதுல வாசிக்கிறோம் இல்லையா, திருமணம் மேரேஜ் இஸ் ஹானரபிள் அண்ட் டு ஆல், இல்லையா, விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக பேசிக்கலரையும் விபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இந்த சரீர ரீதியான விஷயங்கள்ல நான் என் மனைவிக்கு உண்மையா இருக்கிறேன்னா, என்னுடைய சிந்தனையிலும் சரி, சரியா, என்னுடைய மொபைல்லையும் சரி, சோசியல் மீடியாலையும் சரி, அதே போல நேர்லயும் சரி, எல்லா விதத்திலும் நான் உண்மையா இருந்து அவளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுகிறேன்னா, குறிப்பா மனைவிகள் இதை அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? ஈவன் இது ரொம்ப நம்ம அதிகமா சேலஞ்சஸ் எங்க ஃபேஸ் பண்ணுவோம்னா பிரெக்னன்சி டைம்ல, ஆஃப்டர் டெலிவரி டைம்ல நிறைய நேரங்கள்ல இந்த சவால்கள் அதிகமா சந்திப்பது உண்டு. சில நேரங்கள்ல பிறந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது மூலமா ஆக்சிடோசின் அதிகமா பெண்ணுக்கு கிடைக்கும். ஆனா ஒரு ஆணுக்கு ஆக்சிடோசின் அதிகமா கிடைக்கிறது செக்ஸ்ல தான் கிடைக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனைவி. அப்ப அவருடைய உணர்வுகளுக்கு நான் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? சரியா? என்னுடைய காரியங்களை நான் நிறைவேற்றிக்கிறேனே, ஆனா அவங்களுக்கு நான் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறேன்? இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விஷயத்துல சரீர ரீதியான இணைப்பு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த சவால்கள் வருகிறது. அதை நம்ம மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு தெளிவான கோட்பாடுகளை வேதத்துல கொடுத்து விட்டார். சரியா? அதனாலதான் சொல்ற, சில காலம் தான், அதுவும் மனைவி எனக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவளை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கணும். அது தவிர இந்த பிரிவே நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்கவே கூடாது. பெற்றோரும் அதை தயவு செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிந்திச்சிடாது. இப்ப ஆண்டவர் இந்த விதத்துல நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தரை இந்த காரியங்களுக்காக எல்லாம் நம்ம சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்ம இணைத்திருக்கிறார். உறவுகள் மற்ற உறவுகள் இந்த உறவை பிரித்திராத அளவுக்கு ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்க. 2வது சிந்திச்சது போல, நீங்கள் பணத்தை கையாளுவது மூலமாய் உங்களோட குடும்பம் பிரிந்து விடாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த சவால்களை சந்திக்கும் போது அதை சரியான விதத்துல கையாளுங்க. அதே போல 3வதா சிந்தித்தது போல, உணர்வு ரீதியான சவால்கள் வரும்போது நான் என்னுடைய பேச்சு, நான் செலவழிக்கும் நேரம், நான் அவர்களுக்கு கவனிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்து அந்த உணர்வு ரீதியான அந்த இன்டிமசி, அந்த நெருக்கத்தை நான் என்னோட குடும்பத்துல பாதுகாப்பது மூலமா இந்த சவால்களை மேற்கொள்ள முடியும். 4வதா சிந்திச்சது போல, என்னுடைய செக்ஷுவல் ஃபெய்த்ஃபுல்னஸ், சரியா, உடல் ரீதியான விஷயங்கள், சரீர ரீதியான விஷயத்துல எவ்வளவு உண்மையா என்னுடைய மனைவியோடு இருக்கு.
இந்த 4 விஷயங்கள்ல ஏராளமான சவால்கள் நம்ம சந்திக்கிறோம். இது மட்டும்தான் சவால்கள்னு கிடையாது. குடும்ப காரியங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்துல இந்த விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுதான். இதை இன்னைக்கு யோசிங்க. உங்க கணவன் மனைவியோடு இணைந்து அதை குறித்து பேசுங்க. வேத வசனத்துல இருக்கக்கூடிய கோட்பாடுகளின் அடிப்படையில இந்த உறவு தான் எனக்கு மேன்மையானது என்பதை புரிந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மைப்படுத்தி மற்ற காரியங்கள் எல்லாம் பின்தள்ளி நம்ம ஆண்டவரை நம்ம குடும்பத்தின் மூலமா வெளிப்படுத்துவது அவசியம். சரியா? இயேசு கிறிஸ்துவை எல்லா விதத்திலும் முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. சரியா? நாங்க 2 பேர் தான் குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த முப்புரி நூல் தான் சாலமோன் எழுதுறாரு. அப்படி இருக்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்கு. அவரை சார்ந்து கொள்ளாம இந்த எந்த விஷயத்திலும் சவால்களை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. ஆகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய குடும்பத்துல தரட்டும். இந்த சேலஞ்சஸ் நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா அடிப்படையா சந்திக்கிறது, அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். குடும்ப வாழ்வில் நமக்கு வரக்கூடிய சவால்களை நாம் எவ்வாறு மேற்கொள்வது என்கின்ற தலைப்புல ஒரு 4 கோணத்தில் நாம் சகோதரர் பால் அகஸ்டின் மூலமாக நாம் சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த சகோதரர் பால் அகஸ்டின் அவர்களுக்கும் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையின் சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் எங்களது அன்பான நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். உண்மையிலேயே அநேக பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நாம் செய்ய வேண்டிய பல காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சகோதரர் மூலமாக பகிர்ந்து கொண்டார். ஒரு கணவன் மனைவிக்கும் உள்ளதான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். சோ ஒருவரை ஒருவர் நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். அது பினான்ஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் எல்லா விதத்திலும் இணைந்து செயல்பட வேண்டும். இணைந்து நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும். ஒருவருடைய உணர்வுகளை, அதாவது ஒருவருக்கு ஒருவர் அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவரவர்கள் செய்யக்கூடிய கடமைகளை நாம் அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். சோ நிச்சயமாக இந்த சவால்களை நீங்களும் நானும் மேற்கொள்வதற்கு ஒரே வழி நாம் தேவனை சார்ந்து வாழ்வதுதான். சோ தேவனை சார்ந்து வாழ்வோம். அவரிடம் நாம் ஆலோசனையை பெற்று நமது வாழ்வில், குடும்ப வாழ்வில் வரக்கூடிய சவால்களை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரம் நன்றி சொல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. கோடம்பாக்கத்திலிருந்து இணைந்திருக்கிற அங்கிள் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் நமக்கு இப்போது நன்றி உரை கூறுவார். ஓவர் டு அங்கிள் சந்தோஷ் ஜான்சன். Praise be to God. தேவனோட நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தேவன் ஆர்கனைஸ் பண்ணதுக்காக may the name of the Lord be glorified. First of all, I thank evangelist brother Paul Augustine from Pondicherry for being with us these last 2 days and accepting in the Lord for delivering the word. And these thoughts in the Lord are very precious. We praise God for that. Yesterday and today evening about Elijah, and today practical message. May the good Lord be with us. Next, I thank and praise God for Brother Dr. Sibi Viswanathan from Marthandam and Brother Kristan Prabhu, evangelist from Paramakudi, who is a Bible teacher, as you all know, in Mother Bible Bhavan. We praise God for these 2 dear ones for having done the MC, Master of Ceremony. May the blessed Lord be with them as they continue to teach and also do all the works they can for the glory of God. Next, all the singers who have come, we praise God. Ella பாட்டு பாடினவங்களுக்கு நாங்கள் we give all glory and honor to the living God for accepting our invitation and singing in the most blessed way. Most of the songs, all the songs are blessed. We praise God for the meaningful, melodious, and blessed songs. We also thank those dear brothers who had prayed before the meeting and during the meeting and made this meeting a blessed thing in the Lord.
May the good Lord be with them. We thank all the brethren who have joined. We praise God for them. God has blessed them, and I believe so. May the good Lord continue to be with them. All the believers, evangelists, and elders who had come and enjoyed the food, the spiritual food in the Lord. May the blessed Lord continue to be with all the dear brethren who have joined yesterday and today, who have participated for the glory of God. We praise God for all the other matters, that the network has been wonderful. We give glory to the living God. And finally, I thank of course, my family for being with me, my wife, Sister Tissy, and my children, Doreen and Darren, and my parents, Johnson, Doreen, and Sister Gracie. So continue to pray for all of us as we continue to do this ministry for the glory of God. We thank also the Kodabakam Christian Assembly for enabling us to do such a ministry for the past nearly 5 years. In 2020, 11th May, we started, and still God is enabling us. We praise God for that. Now we are closing the meeting here, and I hand over the time to Brother Christian Prabhu. நன்றியுரை சொன்ன எங்கள் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கு எல்லாருடைய சார்பிலும் எங்கள் அன்பான நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த 2 நாட்களும் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையால் நடத்தப்பட்ட இந்த 8வது தமிழ்நாடு ஜூம் குடும்ப கூடுகையில் இருந்தார். நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி உதவி செய்தார். அவருக்கு என்னாலும் துதியும் கனமும் உண்டாகட்டும். கலந்து கொண்ட யாவருக்கும் மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையின் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போது முடிவு ஜெபமாக மதுரையிலிருந்து இணைந்திருக்கிற அங்கிள் ராமலிங்கம் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி அதோடு நாம் இந்த தமிழ்நாடு ஜூம் குடும்ப கூடுகையை நாம் நிறைவு செய்யலாம். ஓவர் டு அங்கிள் ராமலிங்கம் ஃப்ரம் மதுரை. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றி உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, குடும்ப வாழ்க்கையில நடைமுறையில இருக்கக்கூடிய பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான கர்த்தாவே காரியங்களிலே குடும்பம் எப்படி நடக்கிறது, அதனாலே வரக்கூடிய வீழ்ச்சி, அதனாலே வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடிய காரியம், இதையெல்லாம் நாங்கள் பிராக்டிக்கலாக ஆண்டவரே எப்படியெல்லாம் நாம் நடக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தாவே அருமையான ஆலோசனை உங்களுடைய தாசன் மூலமாக நீர் கொடுத்தீர். கர்த்தாவே, புருஷனும் மனைவியும் இணைந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டோம். இரண்டாவதாக பணம் கையாளுகிறக்கூடிய காரியங்களிலும் ஆண்டவரே அவர்கள் இணைந்து செயல்பட என்பதை பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சிந்தித்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, சில வசனங்கள் மூலமாக எங்களுக்கு ஆலோசனைகளை பகிர்ந்து கொடுக்க உதவி செய்தீர். ஆனாலும் ஆண்டவரே பிராக்டிக்கலாக ஆண்டவரே எப்படியெல்லாம் குடும்பங்களிலே சிக்கல்கள் வருகிறது, எப்படி செயல்படுகிறோம், அதனால வரக்கூடிய வீழ்ச்சிகள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் என்றெல்லாம் கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலமாக நல்ல ஆலோசனை கீழ்ப்படிந்து Christian Prabhu, அந்த benediction-ஓட முடிச்சிடுங்க. You please pray a little bit and finish off with the benediction.
ஆண்டவரே உடைய கிருபை இருந்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகலங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நாம் கேட்ட எல்லா வசனங்களோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன்.